ஐயா வணக்கம். மகேந்திரன் ஐயா. ஆடியோ ஆன் பண்ணீங்க. ஆடியோ ஆன் பண்ணல. ஐயா இப்ப கேக்குதுங்களா? சூப்பரா கேக்குது. வாய்ஸ் நல்லா கிளியரா இருக்குல்ல? என்னய்யா? வாய்ஸ் நல்லா கிளியரா இருக்குதுங்களா? நல்லா கிளியரா இருக்கு. வீடியோவும் கிளியரா இருக்கு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இப்படியே வச்சீங்க. சரிங்க ஐயா. இப்ப நான் வெளியே வந்துட்டேன். வீடியோல இருந்து வெளியே வந்தேன். வெளியில வந்துட்டுங்க. நீங்க பேசக்குள்ள வீடியோ ஆடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரிங்க ஐயா. நல்லது. ஓகே. நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவிழால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் வி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை முன்னுடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் திலகர் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் முத்துக்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் வீரகுமணி அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பனம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களுடன் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி சார்.
நன்றி நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவலா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரத்தை நம்ம ஓம்னு சொன்னோம், அதை பிரிச்சு இப்ப ஆவுன்னு சொல்ல போறோம். சிறுமுத்திரை வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். உள்ளெழுத்து அகர ஓசை. அடுத்து சின்மய முத்திரை உ உகர ஓசை. நல்ல நீண்ட மூச்சு காற்று உள்ள இருக்கிறோம். அடுத்து ஆதிமுத்திரை பேசா எழுத்தையும் மகர ஓசை. நீண்ட மூச்சு காற்று உள்ள இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சின்முத்திரையில் நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுத்து அகர ஓசை. சின்மய முத்திரையில் நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுத்து உகர ஓசை. ஆதிமுத்திரையில் நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுத்து மகர ஓசை. ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். ஆசன பயிற்சிக்கு போயிடலாம். இன்னைக்கு அமர்வு நிலையில வாசனம் பார்த்துடலாங்க. வஜ்ராசன நிலைக்கு வந்துடலாம். ஒரு காலா மடக்கி வஜ்ராசன நிலைக்கு வந்துடலாம். வஜ்ராசன நிலையில் சின்முத்திரை நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுத்து கைகள் மேல வருது. மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருது. சின்மய முத்திரை மூச்சு காற்று உள்ள இழுத்தவாறு கைகள் மேல வருது.
மூச்சு காற்று வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருது. ஆதி முத்திரையில் மூச்சு காற்று உள்ளிழுத்தவாறு கைகள் மேல வருது. மூச்சு காற்று வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருது. ஆனந்த முத்திரையில் கைகளை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேல வருது. மூச்சு காற்று வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருது. அப்படியே கால் முட்டியில் உங்களுடைய கைகளை வச்சுக்கோங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக பூனையாசனத்துக்கு போறோம். அப்படியே கைகளை முன்னாடி வச்சுக்கிறோம். அப்படியே மேல எழுந்துக்கிறோம். தலைப்பகுதி மேல வரையில மூச்சு காற்று உள்ளிழுங்க. முதுகுத்தண்டு கீழே போகுது. மூச்சு காற்று வெளிவிட்டவாறு தலைப்பகுதி கைக்கு உள்ள போகுது. முதுகுத்தண்டு மேல வருது. One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே முயலாசனம். அப்படியே மூச்சு எடுத்துட்டே கைகளை மேல கொண்டு வாங்க. மூச்சு காற்று வெளிவிட்டவாறு அடுத்து கால்கள் நீட்டிய நிலையில் பட்டர்ஃப்ளை. இரு கால்களையும் மடித்து நல்லா பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தொடை பகுதியில் ஒட்டி இருக்கட்டும். கைகளை நல்லா கோர்த்து கால் பகுதியை பிடிச்சுக்கோங்க. நல்லா வேகமா அசைவு கொடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே கொஞ்சமா கால்களை முன்னாடி நீட்டி வச்சுட்டு ஆமையாசனம் போட போறோம். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து நம்மளுடைய மூக்கு நுனி கால் கட்டை விரல்ல டச் பண்ண போகுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு காற்று உள்ளெழுதிட்டு மேல வரோம். எடுத்த மூச்சு காற்று வெளிவிட்டுறோம். கால் பகுதியை நீட்டி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கோமுகாசனம். முதல்ல வலது கால் மேல எடுத்து போடுறோம். அடுத்து இடது கால். இரு கால் முட்டியும் ஒரே சேஃப்ல இருக்கணும். நல்லா உங்களுடைய இரு கைகளையும் கட்டை விரல் உள்ளங்கால பிடிச்சிருக்கட்டும். நல்லா அந்த K1 கிட்னி பாயிண்ட் டச் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு நம்மளுடைய மூக்குனி முட்டி பகுதியிலையும் வச்சுக்கலாம். முட்டி விட்டு தள்ளியும் வச்சுக்கலாம். மூச்சு காற்று வெளிவிட்டவாறு கீழே குனிந்த நிலையில மூச்சு அடக்காதீங்க. இயல்பான சுவாசத்துல இருங்க. மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு தலைப்பகுதி மேல வருது. எடுத்து மூச்சு காற்றை வெளிவிட்டுறோம். இப்ப எந்த லெக் மேல போட்டிருக்கோமோ, எந்த கால் மேல இருக்கும், அந்த சைடு இருக்கிற ஹேண்ட் மேல உயர்த்திக்கிறோம். அப்படியே கீழே மடைக்கிறோம். அடுத்த ஆப்போசிட் ஹேண்ட் பின்னோக்கி கொண்டு போறோம். முதுகு பகுதியில கோர்த்து பிடிச்சுக்கிறோம். இரு கைகளையும் கோர்த்து பிடிச்சிருக்கணும். தலைப்பகுதி நேரா இருக்கட்டும். கைகள்
காதோடனா சேர்த்து இருக்கட்டும். கோமுகம்னா பசு, அந்த பசுவோட முகம் மாதிரிதான் நம்ம ஆசனம் போடுறோம். இப்ப வச்சிருக்கிறது கை வச்சிருக்கிறது கொம்பு மாதிரி. இயல்பான சுவாசத்துல இருங்க. ஒரு 10 எண்ணிக்கை. அப்படியே கைகளை ரிலீவ் பண்றோம். கால்கள் மெதுவா நீட்டி வச்சுக்கிறோம். அடுத்த ஆப்போசிட்ல லெஃப்ட் மேல வர மாதிரி போட்டுக்கலாம். இரு கால் முட்டியும் ஒரே சேஃப்ல இருக்கணும். நம்மளுடைய இரு கைகளும் இரு கால் பார்த்து பிடிக்கட்டும். நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மூச்சுக்காற்றை வெளிவிட்டவாறு நம்மளுடைய மூக்குனி முட்டிக்கு பக்கத்துல ஒரு 10 எண்ணிக்கை. மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு மெதுவா மேல வரும். எடுத்த மூச்சுக்காற்றை வெளிவிட்டுறோம். அடுத்து லெஃப்ட் கைகளை மேல உயர்த்தி பின்னோக்கி கொண்டு போறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் பின்னாடி கோர்த்து பிடிச்சுக்கிறோம். கைகள் காலோட ஒன்னா சேர்த்து இருக்கு. தலைப்பகுதி நேரா இருக்கு. கைகள் ரிலீவ் பண்ணிடலாங்க. கால்கள் நீட்டி வச்சிடலாம். ஓய்வு. இயல்பான அமர்வு நிலையில் வலது கால் மேல எடுத்து வச்சுக்கோங்களா. சுவாச பயிற்சி. இரு கையிலையும் சின்முத்திரை இருக்கட்டும். சுழல் மூச்சு பயிற்சி. லெப்ட்ல சின்முத்திரை வச்சுக்கோங்க. இடது கையில வலது கையில பிரணவ முத்திரை வச்சுக்கோங்க. சுழல் மூச்சு பயிற்சி ஆரம்பிக்கலாங்க. முதல் சுற்று. இடது நாசியில் உள்ளிழுத்து வலது நாசியில் வெளிவிடுகிறோம். வலது நாசியில் உள்ளிழுத்து இடது நாசியில் வெளிவிடுகிறோம். ஒரு சுற்று. 7 சுற்று செய்ய போறோம்.
7 சுற்று முடிவுக்கு வருதுங்க. 2 கையிலும் சின்முத்திரை இருக்கட்டும். உள்ளில் இருக்கிற மூச்சுக்காற்றையும் வெளிவிடுதல் மூச்சுக்காற்றையும் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிம்மா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 9வது பாகம். குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தலை வலிக்கும், காய்ச்சல் வரும், வாந்தி வரும், வயிற்றால போகும், கஷ்டப்படும், அழுகும். ஆனால் இதை புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறாங்க, பல பெற்றோர்கள் குழந்தைக்கு பல்லு முளைக்கிறனால தான் இது கஷ்டப்படுது, காய்ச்சல் வருதுன்னு தெரியாமல் என் குழந்தைக்கு ஏதோ ஆகி போச்சோன்னு சொல்லி உடனே மருத்துவமனைக்கு போய் அவங்க உடனே செக் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு சொல்லி உடனே அதுக்கு குளுக்கோஸ் டப்பாவை மாட்டி மருந்து மாத்திரை சாப்பிட்டு குழந்தைய கஷ்டப்படுத்தாதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பல்லு முளைக்கிற அந்த நேரத்தில் ஒரு 8வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம் அந்த மாதிரி ரேஞ்சில் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் தலைவலிக்கும், வயிற்று வலிக்கும், வாந்தி வரும், காய்ச்சல் வரும், அழுக வரும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த குழந்தைக்கு பக்கத்துலேயே இருக்கிறது, அதை தட்டி கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, அதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கறது, அதை கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட்டு பொம்மைகளை வாங்கி கொடுத்து அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுக்குமே ஹாஸ்பிட்டலும் போகாதீங்க, மருந்து மாத்திரையும் பயன்படுத்தாதீங்க. கூட இருந்து அதை விளையாட்டு காட்டி அந்த குழந்தைக்கு சமாதானப்படுத்தி தூங்க வச்சு எதையாவது பண்ணுங்கள். உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைக்கும் அப்படி தான் இருக்கும். பல பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் பயந்து போய் தான் குழந்தைக்கு நிறையா மருந்தை கொடுத்து அதுக்கப்புறம் நோயாளி குழந்தையாக மாற்றிட்டு இருக்கீங்க. அதனால் உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பல் முளைக்கும் பொழுது சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் என்பதை புரிந்து கொண்டு இருந்துவிட்டால் நீங்கள் அந்த நேரத்தில் பயப்பட மாட்டீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். அதை சமாளித்து விட்டால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக மட்டுமே இருக்கும். அடுத்தது, குழந்தைக்கு தினமும் எண்ணெய் குளியல் செய்யலாமா? தினமும் எண்ணெய் குளியல் செய்யக்கூடாதுங்க. அதாவது எண்ணெய் குளியல்னு என்னென்னா ஆயில் பாத். இப்படி தாங்க சில பேருக்கு புரியுது. ஆயில் பாத் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆயில் பாத்தை வந்து டெய்லியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆயில் பாத்துனா என்ன, நல்லெண்ணெயை குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக தடவி ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சு குளிப்பாட்டுறது. இது வந்து வாரத்துக்கு ஒருக்காவோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஆனால் எண்ணெயை தடவி குளிப்பாட்டலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, எண்ணெய் குளியல்னா உடம்பு முழுவதும் நல்லெண்ணெயை தேய்த்து வெயிலில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்று அதுக்கப்புறமா குளிக்க வைக்கிறது தான் எண்ணெய் குளியல். நான் சொல்கிறது, எண்ணெயை உடம்பெல்லாம் தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து குளிக்க வச்சிடணும். அதாவது குளிக்க வைக்கிறதுக்கு முன்னால் உடம்பெல்லாம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைங்க. இது செய்யலாம். ஆனால் எண்ணெய் குளியல் டெய்லி பண்ண வேண்டாம். அடுத்தது, இயற்கையாக குழந்தைகளுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது குளியல் பொடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கொள்ளு பொடியை நீங்கள் போட்டு குளிக்க வைக்கலாம். மஞ்சள் பொடி, அமுக்கராங்கிழங்கு அப்படின்னு கிழங்கு இருக்குது,
இந்த கிழங்கு பொடி இருக்குது, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். மஞ்சள் பொடி, கொள்ளு பொடி, அமுக்குறாங்கிழங்கு பொடி, இதை 3ஐயும் கலந்தோ 2ஐயோ இல்லை 1ஐயோ இதை கலந்து நம்ம குழந்தைகளை குளிக்க வைக்கிறது மிகவும் சிறப்பு. பாருங்க, குழந்தைகளை குளிக்க வைக்கிறதுக்குன்னு நிறைய பொடி, நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னு நம்மகிட்ட சொல்லிக் கொடுங்க, நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது, இந்த குழந்தைக்கு ஜொல்லு வருது இல்லையா, சில குழந்தைக்கு எச்சில் ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது ஊற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்கன்னா தொடச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நிறைய ஜொல்லு வலியக்கூடாது. ஜொல்லுங்கிறது, அதாவது அந்த எச்சிலுங்கிறது சலைவா, இது வந்து உடம்புல சத்து, அது வீணாகக்கூடாது, குழந்தை வீக் ஆகிடும். அதனால் அதுக்கு என்ன பண்ணணும், சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்டங்கத்திரி வேறு, இந்து உப்பு இல்லைன்னா சாதாரண கல்லுப்பு, திப்பிலி, மிளகு, சுக்கு, கண்டங்கத்திரி வேறு, இந்து உப்பு இல்லைன்னா சாதாரண உப்பு, கல்லுப்பு, இதெல்லாம் பொடி பண்ணி அந்த பொடியை தேனில் கலந்து அந்த தேனை குழந்தையோட நாக்கில் தடவினீங்கன்னா இந்த ஜொல்லு வர்றது நின்று போயிடும். சிம்பிள் ஐடியா. அது நிறுத்தலைன்னு என்னங்க தெரியுமா, குழந்தை வீக் ஆயிருங்க. ஏன்னா அது வந்து அந்த சலைவா உருவாக்குறதுக்கு உடம்பு நிறைய சக்தி தேவைப்படுது. எச்சிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சில பேருக்கு எச்சிலே சுரக்காது. எச்சில் சுரக்கலைன்னா ஜீரணமே ஆகாது, பல்லு நல்லா இருக்காது. எச்சில் எவ்வளோ சுரக்குதோ அவ்வளோ நல்லது. ஆனால் மிகினும் குறையினும் நோய் செய்யணும்னு வள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா. அதாவது எச்சில் அதிகமாக சுரந்தாலும் வியாதி, கம்மியாக சுரந்தாலும் வியாதி, அளவாக சுரக்கணும். அதுக்கு தான் இந்த வைத்தியம். பாருங்கள், ஒரு சின்ன வைத்தியம் தான். இது நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமாக என்ன ஆகுது, நம்ம குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, மருத்துவமனை போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. அடுத்தது, குழந்தை தூங்கிட்டு இருக்கும் பொழுது எழுப்பி பால் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுங்க. சில பேர் குழந்தை 2 மணி நேரமாக படுத்து தூங்கிட்டு இருக்கு, பாலே குடிக்கல, எந்திரிச்சு பால் கொடுக்க வச்சு தூங்க வச்சுருவாங்க. செய்யாதீங்க. குழந்தைக்கு பசி எடுத்தால் எந்திரிக்கும், தூங்குதுன்னு அர்த்தம், பால் தேவையில்லைன்னு அர்த்தம். ஒரு குழந்தை தூங்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் முடிஞ்ச வரைக்கும் எழுப்பவே எழுப்பாதீங்க. அதுவாக எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க. குழந்தை 4 மணி நேரம் தூங்குதா, விடுங்க, ஒன்றும் ஆகாதுங்க, பயப்படாதீங்க. பல அம்மாக்களுக்கு இந்த குழந்தை மேலே இருக்கிற பயம்தான், ஏதோ ஆயிருமோன்னு. ஒன்றும் ஆகாது. குழந்தை இறைவனுடைய நேரடி கண்ட்ரோல் இருக்கிறது, விட்டுருங்க. சில அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த அம்மா தூங்குறதுக்காக குழந்தை எழுப்பி பால் கொடுத்துட்டு படுத்துருவாங்க. அதுவும் பண்ணக்கூடாதுங்க. குழந்தை படுத்திருக்கும் பொழுது, தூங்கிருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் எழுப்பக்கூடாது. செல்ஃபோன்லாம் தூரமாக வைக்கணும். சில பேர் செல்ஃபோன் வச்சு டிங்குன்னு அடிக்கும், டங்குன்னு எந்திரிச்சிடும். டிவி சத்தமாக வைக்கிறது, ஹாரன் சவுண்டு, இதெல்லாம் இல்லாமல் குழந்தைகள் எந்த அளவுக்கு அமைதியாக தூங்குதோ அவ்வளோ நல்லது. குழந்தைக்கு வேணும்னா அதுவாக எந்திரிச்சு அழுகும், அப்புறம் பால் கொடுங்க. நீங்களாம் எழுப்பி தயவு செய்து கொடுக்காதீங்க. அடுத்தது, குழந்தை அழுகுவது நல்லதா கெட்டதா, இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. பதில் சொல்கிறேன். இவருங்க, குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்காக அழுகாமல் இருக்கவும் கூடாது. அப்பப்போ அழுகணும், அதான் குழந்தை. சில அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, என் குழந்தை அழுகவே கூடாது அப்படிங்கிறாங்க. வளர்த்தவே முடியாது. அதிகமாக அழுக வைக்காதீங்க, தேவையில்லாமல் அழுக வைக்காதீங்க. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் அழுது வச்சு தான் ஆகணும். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை இருக்குது, அது ஒரு பொருளை கேட்குது, நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஏன்னா கத்தி கேட்குது. அது கையில் கொடுத்தோன்னே ஏதோ ஆபத்து வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. அழுதுச்சுன்னா அதுக்கு அழுவிட்டு விடுங்க, பொறுமையாக இருங்க. அதுவாக அழுது ஓஞ்சதுக்கப்புறமா அது புரிஞ்சுக்கும். சப்கான்சியஸ் ரெக்கார்ட் பண்ணும், எவ்வளோ நேரம் அழுதாலும் சில விஷயத்தை நம்ம கொடுக்க மாட்டாங்க, அப்போது அது தப்புன்னு அது புரிஞ்சுக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க, குழந்தைய அழுகிறதும் கூட ஒரு கலை. குழந்தைய அழுக வச்சு புரிய வைக்கணும். அதே சமயத்தில் தேவையில்லாமல் அழுது டயர்டு பண்ணிடக்கூடாது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், குழந்தை ரொம்ப அழுகிறதும் தவறு, அழுகாமல் இருக்கிறதும் தவறு. ரெண்டுக்கு நடுவில் அம்மா என்ன பண்ணணும், நாசுக்காக ஹேண்டில் பண்ணி எப்போ அழுக வைக்க முடியுமோ அழுக வச்சு அந்த அழுகை சரிக்கும் மாறி மாறி இருந்தால் தான் அந்த குழந்தை பிற்காலத்தில் இந்த குடும்பத்தில், இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக வாடும். அழுகையும் ஒரு தேவையே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இதன் மூலியமாக மருந்தில்லாத உலகத்தை நாம் படைப்போம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம்.
நன்றி நன்றி ஐயா. குழந்தை வளர்ப்பை பற்றி, அதாவது குழந்தையை வளர்ப்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நமக்கு அற்புதமாக விளக்கம் கொடுத்து, அதாவது ஐயா சொல்ற போல இன்னைக்கு வந்து ஒரு ஜுரம்னா, ஒரு வலி அப்படிங்கிறதுனால குழந்தை அழுவுதுன்னா, நம்ம வேற காரணத்துக்காக அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற பிரச்சனைகள் இல்லாம, எந்த பிரச்சனையினால அந்த குழந்தை அழுவும் அப்படிங்கிற அந்த பருவத்துல அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அற்புதமா விளக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இன்று நமக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனையை அளித்த ஈழல் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக, அதாவது எப்படின்னாக்கா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம காலச்சக்கரத்தை வந்து ஒவ்வொன்றும் தேடுதலோட போயிட்டு இருக்கிறோம். அதாவது நாமும் சரி, நம்மை சார்ந்தவர்களும் சரி, இதுல வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களும் சரி, நம்மை தேடி தேடி தான் ஒரு ஆளை இன்னைக்கு இருந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு பெருமை உள்ள ஒரு புகழ்மிக்க ஒரு நிகழ்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இறைவனால் நம்மை தேடி நமக்கும் இந்த விஷயங்கள் வேணும், இந்த குழுல உள்ளவங்களுக்கும் இந்த செய்திகள் போய் சேரணும், இந்த குழுல உள்ளவங்களுக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்ம நிகழ்த்தி காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரும் மனதோடு அந்த இறைவனால், அந்த பிரபஞ்சத்தினால் நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்விலே வந்து நானும் உங்களுடன் உரையாற்றுவேன், உங்களுடன் கலந்து கொண்டு உங்களையும் சிறப்பிக்க வருகிறேன் என்று நம்ம இந்த காலச்சக்கர நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம குரூப் அவங்களோட இது என்னன்னாக்கா நம்ம குரூப்பை வந்து வெளியில பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கவுள்ள இந்த குரூப் இந்த நிகழ்வுக்கு அந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்கு வந்து உங்களோட செய்திகள் கண்டிப்பா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தி சொன்னதுனால ஐயா வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வை வந்து கலந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு மாசமா நம்ம நிகழ்வை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்துதான் இன்னைக்கு வந்து அவங்களோட நிகழ்வையும் நமக்கு நிகழ்த்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்து இறைமதன் ஐயா கூட சொன்னாங்க, ஒரு செய்தியை அவங்க சொல்ல வந்த நேரத்துல கடைசியில வந்து அவங்க வந்து அதிகமா ஆழ்ந்து சில கருத்துக்களை சொல்லிட்டு, நான் இதை வந்து சொல்லுவேன்னு கூட நினைக்கல, ஆனா அந்த கருத்துக்கள் வந்து இவ்வளவு வெளிப்படையா உங்களுக்கு வந்து இந்த நிகழ்வுல கிடைச்சிருக்குது, இது வந்து பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பெரிய விஷயம், அதாவது உங்களோட எல்லா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்களோட பெரிய ஒரு புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து நமக்கு வந்து சிறப்பித்து கொடுத்தாங்க போன வாரத்துக்கு வாரம். அதே மாதிரி இன்றும் இந்த நிகழ்வுல வந்து கலந்து கொண்டு நமக்கு என்ன விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதை நாம் தேடுவதை விட பிரபஞ்சமே அந்த இறைவனே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும். இந்த நிகழ்விலே நம்ம வந்து 40 பேர் தான் வராங்க, 50 பேர் தான் வராங்க, 100 பேர் வரணுங்கிறத நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது. அந்த இறைவன் நிர்ணயித்து இவர்களுக்கு இதுதான் கிடைக்க வேண்டும் என்பதை அவர் வந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இது வந்து அதான் நிதர்சனமான உண்மை என்பதை அனைவரும் உணர்ந்து இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக அன்னைக்கு சொன்னது ஒரு சூறாவளி தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம இது வரைக்கும் வந்து சாதாரண ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து உள்வாங்கிட்டு இருப்போம். இன்னைக்கு பற்பல விஷயங்களை உள்வாங்கி அவங்க வந்து இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பிக்க இருக்கிறாங்க. இந்த நிகழ்விலே இன்று புதுமையான ஒரு நிகழ்வாகவும் இனிவரும் காலங்களில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நிகழ்த்த காத்து கொண்டிருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கிளியரா கேக்குதுங்களா? கேக்குது. வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு ஏற்க சத்து துணையோட பசித்த மூலிகை மகேந்திரன் துவங்குகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். பிரபஞ்சகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி ஆற்றலை உன்னுடைய படைப்பை உலக மக்களுக்கு போதிக்கப் போகின்றேன். எனக்கு அனுமதி தாருங்கள். உங்களுடைய துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி, ஐயா இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுங்கள் ஐயா என்று மனதார வாழ்த்துங்கள். ஏனென்றால் இந்த பூமியில் லாஸ்டா பூத்த மலர் மனித மலர். அப்போ மனிதன் உடல் முழுவதுமே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காரு, அண்டத்தில் இருப்பது பெண்டத்தில் இருக்கு, பெண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கு. அப்போ அண்டம் முழுவதுமே தெய்வம் தான் இருக்கு என்றால் மனிதனுடைய உடல் முழுவதுமே தெய்வீக ஆற்றல் தான் இருக்கு. அதனால் தான் உங்களிடம் நான் அனுமதி பெறுகின்றேன்.
மனதார நீங்கள் வாழ்த்துங்கள். ஐயா, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுங்க ஐயா என்று வாழ்த்துங்கள். காலச்சக்கரம் அற்புதமான குழு. அதிகாலையில் எல்லா மனிதரையும் எழுப்பி அவர்களும் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் நலமோடு வாழ வேண்டும் என்ற பெரிய இறை தர்மத்தை செய்து கொண்டு வருகிறது. அந்த குழுவை வழிநடத்தும் குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் பசி இறை ஏக்கத்தோடு உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு என்ற சத்து துணையோடு நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். முதலில் என்னை நான் அறிமுகம் செய்து கொள்கிறேன். பிறகு மேட்டி இட்லி அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம். சிந்திங்க, குழுவில் உள்ளவர்கள் எல்லாருமே சிந்திங்க. மேட்டு இட்லியா? என்னங்க ஐயா, இதுவரை நாங்க மூலிகை இட்லி தான் பார்த்திருக்கோம், இன்னைக்கு மேட் இட்லியா இருக்கு அப்படின்னு அனைவரும் சிந்திங்கள். நிகழ்ச்சி முடிவில் மேட் இட்லி தெரிஞ்சுக்கலாம், அதில் உள்ள சத்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் மகேந்திரன். என் தாய் தந்தை வைத்த பேர் மகேந்திரன். நான் பிறந்து வளர்ந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆரணிக்கு சென்டர்ல திமிரின் இருக்கு. திமிரின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ராமபாளையம் என்ற கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தவன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். விவசாயம் தான் செய்து நிறுவும். அப்போ ரொம்ப ஒரு கஷ்ட காலங்கள், வறட்சி காலங்கள் 80, 82 பாத்தீங்க அப்படின்னா வறட்சி காலங்கள். அந்த வறட்சி காலங்கள்ல விவசாயம் பண்ண முடியல. நீர்ல ரொம்ப கம்மியா இருந்தது. அப்போ அந்த வறுமையால் அடுத்து என்னை படிக்க வைக்கிறதுக்காக அனுப்பிச்சாங்க. 5வது வரையிலும் தான் படித்தேன். படிப்பு எனக்கு ஏறல. படிப்பு வரல. ஏன் வரல அப்படின்னா, ஃபுல்லா முழுக்க விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதால் அந்த மண்ணின் மீது ஒரு பாசம், இயற்கையின் மீது ஒரு பாசம். அதனால என்னுடைய மைண்டு எல்லாமே கல்வியின் மீது திரும்பல. ஸ்கூலுக்கு நகட வரவங்க எல்லாரும் படிக்கிறாங்க, எனக்கு படிப்பு வரல. அதனால விவசாயத்தின் பக்கமே மாடு மேய்ப்பது, அதில் தான் அதிகமான உணர்வு இருந்தது. எங்க அப்பாவின் பேர் ஜெயவேல், அம்மாவின் பேர் வச்சலா. எங்க அப்பா மேஸ்திரி வேலை செய்வாரு. பகல்ல மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இரவுல போய் தண்ணி பாய விடுவேன். அப்பா கூட போய் இரவு முழுவதும் நிலத்துல தண்ணி பாய விடுவேன். அப்போ கரண்ட்லாம் கூட ரொம்ப பற்றாக்குறை, வறட்சியான ஒரு சூழல் இருந்தது. அப்போ இவனுக்கு படிப்பும் வரல. சின்ன வயசுல விவசாயமும் இவனால பண்ண முடியாதுன்னு அப்போ எங்க வீட்டுல ஒரு முடிவு எடுத்து, சரி இவனை டெய்லர் கடைக்கு அனுப்புவோம், டெய்லரிங்காவது கத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த சின்ன வயசுலயே 5வது தான் படித்தேன். 5வது தான் முழுமை. டெய்லர்ல கொண்டு விட்டுட்டாங்க திமிரின்ற கிராமத்துல. டெய்லரிங் கத்துக்கின்னு படிப்படியா நான் கொஞ்சம் சின்ன வயசுலயே ஒரு பேண்ட் ஷர்ட் தைக்கிற அளவுக்கு ஒரு ஞானத்தை அறிந்தேன். அடுத்து பெங்களூர்ல போயிட்டு பெங்களூர்ல கொஞ்சம் வேலையை கத்துக்கினேன். அடுத்து சென்னை போய் சென்னையில வேலையை கத்துக்கினேன். அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்துக்கு செங்கல்பட்டுக்கு சென்று மறைமலை நகர்ல டெய்லர் கடை வைக்கிறேன். எத்தனை வயசுல வைக்கிறேன் அப்படின்னா 21 வயசுல வைக்கிறேன். 21 வயசுல வச்சு டெய்லரிங் செய்ய ஆரம்பிச்சு, அடுத்து டெய்லரிங்ல நல்ல டெவலப்மெண்ட் ஆகின்னு வரேன். பரபரப்பான விஞ்ஞான வாழ்க்கையில் திருமணம் ஆகிறது. திருமண வாழ்க்கையில் நான் தொடர்கிறேன். உடல் உபாதைகள் வருகிறது. அதுக்கு முன்பே உடல் உபாதைகள் வந்தது. அப்போ விஞ்ஞானத்தை தெய்வமாக நான் மதித்தவன். நான் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் விஞ்ஞானத்தையும் மருத்துவத்தையும் தெய்வமாக மதித்தவர்கள் தான். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அப்பெல்லாம் கடவுள் போல காப்பாத்தினார்ப்பா டாக்டர். எப்படி கடவுள் போல காப்பாத்தினாரு. கடவுளாகவே மதித்தார்கள் மருத்துவத்தை, ஆங்கில மருத்துவத்தை மதித்தார்கள். நானும் அதை மதித்து வாழ்ந்தவன் தான். ஆனா நோய்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, கட்டுப்படவில்லை. அப்போ நோய்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே, கட்டுப்படவில்லையே என்று
பல மருத்துவத்தை தேடி அலைந்த, எல்லாமே போய் பார்த்தா எது ஒண்ணுத்திலுமே சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. அப்புறம் இயற்கையின் மீது நாட்டம் வர ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சம். அப்பதான் ஈழர் பாஸ்கர் ஐயா ஒரு தொடர்புக்கு வரார். பல மன்றங்களில் போனேன், ஆசிரமங்களில் போய் தவங்களை கத்துக்கொண்டேன், உடல் பயிற்சி தியானங்களை கத்துக்கொண்டேன். தவம் செய்ததால் யோகா செய்வேன், யோகா செய்வதால் நோய்கள் குணமடைந்தது. ஆனால் 100% குணமடையவில்லை. 50% தான் குணமடைந்தது. 50% உடலில் நோய் இருந்தது. பரபரப்பு வாழ்க்கை, விஞ்ஞான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இந்த உடலை பற்றி கூர்ந்து சிந்திக்க நம்மளால் முடியவில்லை. எங்களுடைய குடும்பமும் விவசாய குடும்பம் என்பதால் உடல் கூறுகளையும் இறை படைப்புகளையும் அவர்கள் அறியவில்லை. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, தெரியாது. அவர்களை தவறா சொல்ல முடியாது, தாய் தந்தையை தவறா சொல்ல முடியாது, தெரியாது, அவர்களுக்கே தெரியாது. அவர்களுக்கே உடல் உபாதைகள் தான். இந்த உடல் உபாதைகள் வரும்போது அந்த இயற்கையை சார்ந்து மூலிகையை தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் ஈழர் பாஸ்கர் ஐயா தொடர்புக்கு வந்தார். தொடர்பு வரும்போது பாஸ்கர் ஐயாவோட நிகழ்ச்சியை அட்டன் பண்ணி அடுத்து பாஸ்கர் ஐயாவோட பயணிக்க ஆரம்பிச்சதும் அந்த தரமான ஜீரணம் என்ற அற்புத கலையை கற்றுக் கொடுத்தார் அவர் தான். அந்த கலையில் பயணிக்கிறேன். உடலில் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் அதிகமாக வருது. ஃபர்ஸ்ட் யோகா செய்யும் போது, தவம் செய்யும் போது 50% தான் ஆரோக்கியம் கிடைத்தது, அதற்கு மேல் கிடைக்கவில்லை. அடுத்து ஈழர் பாஸ்கர் ஐயா கிட்ட போகும்பொழுது இன்னும் ஒரு 25% ஆரோக்கியம் கிடைக்கிறது. 75% ஆரோக்கியம் கிடைத்தது. ஆனால் மீதி 25% அங்கேயும் நோய்கள் இருக்கு. அப்புறம் சிந்திக்கிறேன், ஏன் இந்த 25% நோய்கள் இருக்கு? அவர் சொன்ன மாதிரி தரமான நிதானமாக மென்று சாப்பிடுகிறோம். சாப்பிடுவதற்கு முன்பு தண்ணி குடிப்பதில்லை. சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கிறோம். அதே மாதிரி குளித்து விட்டு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடுகிறோம். அவர் சொல்லுவது எல்லாமே செய்கிறோமே, ஏன் ஆரோக்கியம் கிடைக்கவில்லை? 100% ஆரோக்கியம் கிடைக்கவில்லை. 75 தான் ஆரோக்கியமாக வாழ்கிறோம், இன்னும் 25% உடலில் உபாதைகள் இருந்து கொண்டிருக்கிறதே என்று ஆழ்ந்து அதை நான் சிந்திக்கின்றேன். அதை சிந்திக்கும் பொழுதுதான் நம்மாழ்வார் வருகின்றார். நஞ்சுள்ள உணவை உண்ணுகிறவர்களும் மனிதன் மட்டுமல்ல, எந்த ஜீவராசியும் நலமோடு வாழ முடியாது என்ற ஞானத்தை அங்கு நான் அறிகின்றேன். மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு மற்ற ஜீவராசி எல்லாம் கம்மி, மனிதர் தான் அதிகமாக யூரியாவும் பொட்டாசியம் கலைக்கொல்லியும் பால்டனையும் போட்டு சாப்பிடுகிறார்கள் உணவு உற்பத்தியில. அதனால் உடலில் விஷங்கள் ஏறுகிறது, உடல் பாதிப்பு ஏந்தே தீரும். அப்புறம்தான் அதுல இருந்து மாறுகிறேன். டெய்லர்ல இருந்து நான் மாறுகிறேன். டெய்லர்ல நான் எது ஒன்றில் போனாலும் சரி, ஒரே ஒன்று விஞ்ஞான கல்விதான் எனக்கு கம்மியே தவிர மீதி எந்த கல்வியிலையும் நான் கடந்து செல்வேன், எல்லாரையும் கடந்து செல்வேன். அந்த ஞானத்தை என்னுடைய உடல் பிரபஞ்சகத்தில் இருப்பதை அள்ளி இழுக்கும், அப்படியே இழுத்து போட்டும் உள்ளும். டெய்லரிங்லயும் சரி, நான் ஒரு 5வது படித்தவன். என்னுடைய செட்டு எல்லாருமே பார்த்தோம்னா டெய்லராகவே இருந்து விட்டார்கள். ஆனால் நான் கார்மெண்ட்ஸ் ஆரம்பித்து மகேந்திரா ஷர்ட் என்று மார்க்கெட்டில் விட்டவன். பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியிடம் நான் போட்டி போடுவேன், தொழில் போட்டி, டிசைன் செட்டிங். எப்படி சாதாரணமா ஒரு 5வது படித்தவன் சயின்டிஸ்ட் வச்சுன்னு செய்யற வேலையை நான் செய்தவன். டிசைன் செட்டிங் போனோம், எல்லாமே டெய்லராக இருந்தவர்கள். டெய்லரையும் கடந்தது கார்மெண்ட்ஸ். ஒரு துணியும் ஒரு விதமான டிசைன், அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி டிசைனை செட் பண்ணுவதுதான் கம்பெனி பிராண்ட். நீங்களா இப்ப கம்பெனி பிராண்டுன்னு எடுத்து ஷர்ட் போடுவீங்க, கம்பெனி பிராண்டுன்னு போடுவீங்க, போடும்போது உடலில் சுகம் இருக்கும், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா கம்பெனி பிராண்ட் என்றால் என்ன அப்படின்னு இன்று இது ஒரு அறிந்துக்குங்க. ஏன்னா மனிதனுக்கு துணி என்பது ஒரு முக்கியமானது. அதனால் ஒரு துணியும் ஒரு விதமான டிசைன், அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி டிசைனை செட் பண்ணுவது தான் கம்பெனி ஐட்டம், பிராண்டட் ஐட்டம். ஒரு துணி தயார் பண்ற கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி, அவன் என்ன மாதிரி பேட்டர்னை எடுக்கிறான், அதை டெய்லருங்களுக்கு சொல்லி கொடுக்கறதில்ல, வெறும் கார்மெண்ட்ஸோட நின்றுடும். ஆனா அந்த கார்மெண்ட்ஸுக்குள்ள என்ன நடக்குதுன்ற ரகசியத்தை நான் அறிந்து, அதே ஒரு சாதாரண ஒரு டெய்லர் அந்த ஷர்ட் அளவுக்கு குவாலிட்டிய தரத்தை நான் கொடுத்து மகேந்திரா ஷர்ட்னு மார்க்கெட்ல விட்டான்.
சேல்ஸ் ஆகின்றது. ஆனால் உடல் உபாதைகளை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். ஏன் மனிதனுக்கு இவ்வளவு நோய்கள் வருகிறது? எனக்கும் ஏன் நோய்கள் வருகிறது? என்னுடைய குழந்தையெல்லாம் காப்பாற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு காப்பாற்றுகிறேனே, உடலில் உபாதைகள் வருகிறதே என்று அப்படியே அறிய ஆரம்பிச்சு. அப்புறம்தான் நம்மாழ்வார் கிட்ட போனவருக்கு, சரி, ஓஹோ, நம்ம நஞ்சுள்ள உணவு உண்ணுகிறோம். நல்ல உணவு உண்ணால் 100% நமக்கு ஆரோக்கிய வாழ்க்கை கிடைக்கும். ஏற்கனவே 75% ஆரோக்கியம் வந்துவிட்டது. மீதி 25% குறைபாடாக இருக்குது. அந்த குறைபாடு எது என்றால் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலதான் விவசாயத்தின் பக்கம் திரும்பி டெய்லரிங்லாம் விட்டுட்டேன், ஏற கட்டிட்டேன். அடுத்து பாஸ்கரையா கூட நல்லா பயணிக்க ஆரம்பிச்சேன். அவரோட கூட நெருக்கமாக இருந்து அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து மூலிகை குடிநீர், மூலிகை பானம், மூலிகை டீ அதெல்லாம் பின்னாடியே படிப்படியா நான் சொல்லி கொடுத்துருவேன். அது மாதிரி வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கின்னு அவராக கூட பயணிச்சுன்னு வரும்போது அப்புறம் இயற்கையின் பக்கம் திரும்பி எங்களுடைய லேண்ட் வந்து 6.5 ஏக்கரா எங்களுக்கு வந்து நல்ல கிணறு இருக்கு, தண்ணி நல்லா ஃபுல்லா இருக்கு. அதுக்கு மேல் நிலத்தை வடிவமைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்பு மூலிகைகள்லாம் நான் எடுத்து ஒரு 10 ஆண்டு காலம் மூலிகைகளை எப்படி பதப்படுத்துவது, எப்படி டெய்லரிங்ல எப்படி ஒரு சிறப்பாக நான் இருந்தனோ அதுபோல் மூலிகையிலும் நான் சிறப்பாக இருப்பேன். சிறப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சித்த மருத்துவர்கள் என்று பேர் வைத்துக் கொண்டு படித்துவிட்டு சர்டிபிகேட் வைத்துக் கொண்டு அவர்களிடம் போய் கேட்டால் ஒரு மூலிகையும் இருக்காது. இந்த மூலிகை எப்போ செடியாக முளைக்கும், எந்த பருவ காலத்தில் பூ பூக்கும், எந்த பருவ காலத்தில் காய்க்கும் என்றால் அவர்கள் காலேஜுக்குள்ள படிச்சு நிற்கிறோம். நான் கடவுளிடம் படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய படிப்பு என்பது எங்க இருக்கும் என்றால், உங்களுக்கும் இதைத்தான் நான் இன்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய முதல் நிகழ்ச்சியில் நான் படிப்பதெல்லாம் பூமிக்கு வெளியே தான் நான் படிப்பேன். பில்டிங்குள்ள நான் எதையுமே படிக்க மாட்டேன். உலகத்தில் எந்த புக்கும் நான் படித்ததே கிடையாது. என்கிட்ட ஒரு பேஜ் குத்தீங்கன்னா அதை ஒரு பேஜ் படிக்கிறதுக்கு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு எழுத்தாக கூட்டி நான் படிப்பேன். விஞ்ஞான கல்வி. ஆனா இறைக்கல்வி என்பது அனைத்தையும் அப்படியே ஸ்கேன் பண்ணுவோம். நான் உட்கார்ந்த இடத்தில் நான் ஸ்கேன் பண்ணணும். ஆழ்ந்த நிலை தவம்லாம் செய்கின்றவன் நான். 20 ஆண்டு காலம் தவம் செய்தேன். 20 ஆண்டு காலம் தவம் செய்து உண்மை என்ற ஒரு உட்பொருளை நான் அறிந்தேன். எப்படி? உண்மை என்ற உட்பொருளை நான் அறிந்தேன். அந்த உண்மை என்ற உட்பொருளை அறிவதற்கு எது ஒரு மூலம் என்றால், அந்த இயற்கை மூலிகையிடம் உண்மையாக நான் சரணாகதியானவன். படித்துவிட்டு டாக்டர் என்று நான் சொல்லவில்லை. புரியுதுங்களா? டாக்டர்லாம் சொல்ல மாட்டேன், மருத்துவம் என்பதெல்லாம் பேச மாட்டேன். மருத்துவம் என்பது ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி மருத்துவ கிளாஸ் நடத்தினேன். இப்ப மருத்துவ கிளாஸ் நான் நடத்தவில்லை. ஏன் என்றால் மருத்துவத்தையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் நான். அப்ப இந்த மூலிகை கிட்ட சரணாகதி ஆவேன். ஒரு மரத்தையும் கட்டி பிடித்து மொத்தமிட்டு நேசிப்பேன். நீ வாழ்ந்தது போல் நான் வாழ வேண்டும் என்று கேட்பேன். அரை மணி நேரம் அந்த மரத்தின் கீழ் மரத்தை கட்டி பிடித்து முத்தமிட்டு நேசித்துட்டு அந்த மரத்தை நான் சுத்தி வந்து நமஸ்காரம் செய்து மரத்தினிடம் இயற்கையிடம் சரணாகதி ஆனேன் என்ற மரம் அள்ளி அணைக்கும். ஒரு பிறந்த குழந்தையை தாய் எப்படி அள்ளி அணைத்து முத்தமிட்டு நேசிக்கின்றார், அந்த தாயோட மனநிலை எப்படி இருக்கு, அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்க. பல பேர் நீங்களும் குழந்தை பிறந்தவர்கள் தான், உங்களுடைய குழந்தையை அணைத்து முத்தமிட்டு நேசித்தவர்கள் தான். நீங்களும் தாயிடம் எப்படி பாசமாக இருந்தீர்கள் என்று பதிவு ஆயிருக்கும். என் தாய் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருந்தார் குழந்தைகள் என்று பேசுவீர்கள். அதே போல் தாவரம் என்னை அள்ளி அணைக்கும். அப்படி அமைதி நிலையில் உட்கார்ந்து அந்த மரத்தோட மனச்சுழலும் என்னுடைய மனச்சுழலும் ஒரே அலையக்கங்கள் வரும் பொழுது அந்த மரம் என்பது அள்ளி கொட்டும் அப்படியே மேலே. அதை அக உணர்வாகவும் அகக்காட்சியாகவும் நான் உடலுக்குள் கண்டவன். கண்டு மூலிகையிடம் சரணாகதி ஆனி. அப்ப மூலிகையிடம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்பதான் மூலிகை என்பது என்னுடைய உடலில் வந்து சுய ஹார்மோனை சுரக்க வைக்கிறது. அடிக்கடி நான் ஒரு பாடம் நடத்துவேன், சுய ஹார்மோன். அப்போ அது என்ன எனக்கு கத்து கொடுக்குது என்றால், நீ பருவ காலங்களை கூர்ந்து கவனித்து நீ படிக்க வேண்டும். 4 பருவ காலங்கள் வருகிறது, மழை காலம், பனிகாலம், வெய்ய காலம், காற்று காலம். இந்த 4 பருவ காலங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்பதான் இந்த மூலிகையில் நீ சத்தை முழுமையாக உலக மக்களுக்கு கொடுக்க முடியும். அந்த சத்து முழுமையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவருடைய உடலில் உள்ள நோய்கள் குணமடையும். இதை நீ புரிந்து கொள் அப்படி என்று அந்த இயற்கை எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து
இன்னும் சரணாகதியாகி 4 பருவ காலங்களை கூர்ந்து கவனித்தேன். பருவ காலங்களை கூர்ந்து கவனிக்கும் போது மண்ணை கூர்ந்து கவனித்தேன். என்னுடைய நிலத்தை சுத்தி சுத்தி நான் வருவேன். எங்க போனாலும் அமைதி நிலையில் மண்ணை மட்டும் நான் கூர்ந்து கவனிப்பேன். வானத்தை கூர்ந்து கவனிப்பேன். 2 இடத்தில் தான் நான் படிப்பேன். என்னுடைய உடல் என்பது வானமும் பூமியும். அப்போதான் இந்த பல்லுயிர் பெருக்கம் என்று நான் கண்டேன். இப்ப பல்லுயிர் என்பது முதலில் பல்லுயிர் உற்பத்தியாகும். பிரபஞ்சம் முழுவதும் பூமிக்கு கெட்ட பல்லுயிர்கள் இயக்கத்தில் இருக்கும். அது எனக்கு அகக்காட்சியாக தெரியும். ஆனா உங்க கண்ணுக்கு எல்லாம் அது தெரியாது. ஏனென்றால் நீங்கள் அதனிடம் படிக்கவில்லை. நீங்கள் படித்ததெல்லாம் மனிதரிடம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குருமார்கள் இப்படி நம்ம படிச்சுன்னு இருக்கோம். குருமார்களுக்கு கிடைத்தது. ஆனா அந்த குருமார்கள் சொல்லி கொடுத்தார்கள். அதுக்குள் நம்மளால் பயணிக்க முடியவில்லை. அப்ப இது மாதிரி நான் அதில் பயணிக்கின்றேன். நான் பயணித்து அந்த ஃபர்ஸ்ட் பல்லுயிரை அறிந்தேன். ஃபர்ஸ்ட் நுண்ணுயிரை அறிந்தேன். நுண்ணுயிரை அறிந்து பிறகு பல்லுயிரை அறிந்தேன். இந்த பல்லுயிர் எல்லாமே ஒரு நிமிடம் நான் அமைதியாக நான் அந்த இயற்கையும் அதை நான் கூர்ந்து கவனித்தால் என் கண் முன்னு அப்படியே மிசு 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 சேர்ந்து அப்படியே காத்துல இருக்கும். காற்று என்றால் என்ன, காற்றுக்குள்ள என்ன இருக்கு, இந்த உடலுக்குள் என்ன இருக்கு என்று நீங்கள் அறியலாம். இதுவரையிலும் நான் நடத்தும் கல்வி உலகத்தில் எந்த குருமார்களும் எழுதாத கல்வி, எந்த புக்கிலையும் இருக்காது. இன்றை நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த புக்கிலையும் இருக்காது. எந்த குருமாரும் உலகத்தில் எழுதவில்லை. சுயமாக நான் 2 இடத்தில் தான் படிக்கிறேன். வானத்திலேயும் பூமியிலையும் படிக்கின்றேன். அடுத்து இயற்கை. இந்த 3 இடத்தில் தான் படிக்கின்றேன். பிற்காலங்களில் பாடம் அற்புதமாக இருக்கும். ஆனால் அடிக்கடி ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். 2 வார்த்தையை நான் பயன்படுத்தி அந்த 2 வார்த்தையை நான் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்றே நான் தெளிவாக சொல்கிறேன், என்னை தவறாக நினைத்து விடாதீர்கள். நான் சொல்லும் உட்பொருள் உங்களால் பயணிக்க முடியுமா என்று பாருங்கள். பயணித்தால் உங்களுக்குள் நன்மை கிடைக்கும். என்னை தவறாக நினைத்து விட்டால் நன்மையை விட்டு விடுவீர்கள். சுய அறிவு என்று அடிக்கடி நான் ஒரு வார்த்தையை பதிவு செய்வேன். அப்புறம் ஒரு ராகம் பாடலை கொண்டு வருவேன். ஏன் அந்த பாடலை கொண்டு வரும்? பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன் என்று ஒரு வார்த்தையை நான் கூறுவேன். நீங்கள் எல்லாம் இதை தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் என்றால் அந்த வார்த்தையை சொல்லும் போதுதான் பிறர் அறிவு என்னுடைய உடலில் கட்டுப்படும். என்னுடைய சுய அறிவு என்னுடைய உடலில் அந்த ஹார்மோன்கள் சுரக்கப்படும். அந்த ஹார்மோனை சுரக்க வைப்பதற்காக தான் நான் அடிக்கடி அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அதே போல் என்னுடைய பாடத்தில் உலகத்தில் எந்த குருமாரையும் நான் டச் பண்ணவே மாட்டேன். குருமார் என்ற வார்த்தையும் வராது. மகான்கள், சித்தர்கள், யோகிகள் என்ற வார்த்தைகள் வரவே வராது. இந்த குருவினிடம் இதை அறிந்தேன், அந்த குருவினிடம் அதை அறிந்தேன் அப்படின்னு எந்த ஒண்ணுத்துக்கும் ஒரு வார்த்தை கூட குருமார்கள், மகான்கள், யோகிகள், மகரிஷிகள் என்று வராது. ஆனா பசித்தர் என்றால் என்ன, சித்தர் என்றால் என்ன என்று நான் விளக்குவேன். அதை நீங்கள் அறிய வேண்டும். இதுவெல்லாம் நீங்கள் அறிந்ததெல்லாம் பசித்தர்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள், மகரிஷிகள், ஞானிகள், பாபாஜிகள், இது போல பல பேரை நீங்கள் ஆன்மீகத்தில் அறிந்திருக்கலாம். ஆனா இன்று ஒரு பேரை நான் சொன்னேன், பசித்தர். இதுவரையிலும் நீங்கள் அறிந்தீர்களா, பார்த்தீர்களா? யாருமே உலகத்தில் அறிந்ததில்லை. யாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கவில்லை. அதே போல் இறை படைப்பையும் நீங்கள் அறிய வேண்டும். ஒரு 4000 வருடம் வைத்துக் கொள்ளுவோம், 3000 வருடம், எனக்கும் புள்ளி விவரமாக தெரியாது. இந்த பிரபஞ்சகம் என்பது மகான்களை படைக்கிறது. அகத்தியர், திருமூலரை படைக்கிறது. படைத்துவிட்டு அவர்கள் ஒரு ஞானத்தை போதிக்கிறார்கள், இறை ஞானத்தை போதிக்கிறார்கள். பாமர மனிதனாக வாழ்ந்திருந்தான், அவனுக்கு கடவுளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பிரபஞ்சகம் படைத்தது, அவர்களுக்கு ஏதோ ஒரு ஞானங்கள் கிடைத்தது, அதை போதிக்க ஆரம்பித்தார்கள். கடவுள் என்பதே என்னவென்றால் முதலில் கண்டுபிடித்து சொன்னவர்கள் யார் என்றால் அகத்தியர், திருமூலர், இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் சொல்லி ஒரு 500 வருஷம் கழிச்சு பார்த்தா அடுத்து 2 பேரை படைக்கிறது, இல்லை 4 பேரை படைக்கிறது, இல்லை 10 பேரை படைக்கிறது. அவர்களுக்கு கீழே வருகின்றனர். போகரெல்லாம் அதில் வருவார்கள். அதில் புலிப்பாண்டி சித்தர், போகரெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் வரும். அடுத்து ஒரு 500 வருஷம் கூட புள்ளி விவரமாக சொல்ல முடியாது. இறை படைப்பை புள்ளி விவரமாக உலகத்தில் மகான்கள், சித்தர் கூட சொல்ல முடியாது. அப்ப நானும் சொல்ல முடியாது. ஒரு புரிதலுக்காக நான் பாடம் நடத்துகிறேன். அடுத்து மகான்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் அறிந்ததையும் மூலிகையும் இறை படைப்பையும் விளக்குகிறார். அவர்கள் முடிந்ததும் அடுத்து வள்ளல் பெருமான் வருகிறார். வள்ளல் பெருமான் பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்துக்கு அழைக்கின்றார். அருட்பெரும் ஜோதியை தெய்வ நிலை என்று போதிக்கின்றார்.
போதித்து ஜனங்கள் எல்லாம் அந்த மெடிடேஷன் என்றால் என்ன, அந்த உள் உணர்வு என்றால் என்ன, இந்த உடலுக்குள் என்ன மாதிரி அன்பும் கருணையும் பாசமும் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆற்றலை மனிதன் அடைய வேண்டும். அவன் அடையாமல் போய்விடுகிறான், கடினமாக உழைத்து விட்டு அந்த நிலையை அடையாமல் போகிறான் என்று வள்ளல் பெருமான் அந்த ஞானத்தை போதிக்க ஆரம்பித்து வள்ளல் பெருமான். அது அடுத்து பார்த்தோம் என்றால் சிவானந்த சுவாமி கேரளாவில் இருக்கிறது, வடகரையில் இருக்கு, வாசி யோகம். அது அந்த ஜீவசமாதி என்ற ஒரு மார்க்கத்தை அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவர் ஒரு பயிற்சியை கொடுக்கின்றார். அடுத்து அவரை படைக்கிறது. இன்னும் பல பேரை படைத்திருக்கும், எனக்கு தெரியாது. அது அடுத்து ஒரு காலகட்டத்தில் வேதாத்திரி மகரிஷி, குடுவாஞ்சேரியில் பிறந்தவர் வேதாத்திரி மகரிஷி ஞானம் அடைகிறார்கள். அவரு காந்த தன்மாற்றமே தெய்வ நிலை அப்படின்னு ஒரு கொடுக்கிறார். கொடுத்ததும் எல்லாருமே இந்த சாமி குழுவை விட்டு அந்த காந்த தன்மாற்றத்திடம் செல்கிறார்கள். காந்த தன்மாற்றமே தெய்வ நிலை அப்படின்னும் போது அதை முழுக்க சயின்டிஸ்டுகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி சயின்டிஸ்ட் எல்லாம் ஏத்துக்கினாங்க? அது ஏன் பூமி அந்தரத்தில் சுத்துகிறது, எல்லா கோள்களும் அந்தரத்தில் சுத்துகிறது என்றால் காந்த தன்மாற்றமே தெய்வ நிலை என்று அவர் பேசுகிறார். அப்போ இந்த பிரபஞ்சகம் என்னவென்றால் ஒரு கலி உலகத்தில் ஒரு மனிதனை படைக்கும், அதில் மனிதன் தெளிவடைந்து கொண்டே வருவான். இப்ப வேதாத்திரி மகரிஷி இடம் இருந்து நான் பயிற்சி எடுத்தவன், வேதாத்திரி மகரிஷியிடம் 20 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்தவன். நான் வாசி யோகம் செய்கிறேன். பல குருமார்களிடம் அறிந்து பல ஆசிரமத்தில் நான் போனவன். பாஸ்கரையாகிட்ட இருக்கிறார்கள், நான் ஒரே இடத்துலயே போய் உட்காந்துருவார். அது போல ஒரு ஞானத்தை போதித்தவர் பாஸ்கரையா, இளர் பாஸ்கரையா. அப்ப எல்லா இடமும் போய் எல்லா ஞானங்களையும் அறிந்து அப்புறமாக சுயமாக ஒரு ஞானம் இந்த பிரபஞ்சகம் எனக்கு கொடுக்கிறது. அதுதான் இந்த கலி உலகத்தில் பிரபஞ்சகம் என்னை படைத்து என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால், பசியும் உணவுமே தெய்வ நிலை என்று இந்த மக்களுக்கு நீ போதிக்க வேண்டும் என்று ஒரு ஞானத்தை கொடுக்கிறது. அதுதான் கிளாஸாக பிற்காலத்தில் வரும். இதுவெல்லாம் நீங்கள் பசி என்றால் உங்களுக்கு அறிந்ததெல்லாம் வயிற்று பசி மட்டும் தான் தெரியும். மருத்துவர் படிப்பீர்கள், அக்குபஞ்சர் படிப்பீர்கள், சித்த மருத்துவம் படிப்பீர்கள், பசித்து சாப்பிடுங்கள், பசித்து சாப்பிடுங்கள், பசித்து சாப்பிடுங்கள் என்று சொல்லுவார்கள். ஓகே, பசித்து சாப்பிடுகிறோம், ஏன் நோய் வந்தது அப்படி என்றால், பசி என்றால் என்ன, பசி இந்த உடலுக்குள் என்ன செயலை செய்கிறது அப்படின்றதை அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை. ஏன் தெளிவாக சொல்லவில்லை என்றால், அவர்கள் புக்கில் படித்தார்கள், ஒரு மனிதரிடம் படித்தார்கள். நான் மனிதரிடம் படிப்பதில்லை, சுயமாக பிரபஞ்சகத்தில் படிக்கின்றவன். என்னுடைய மூதாதி தந்தை யார் என்றால் பிரபஞ்சகம், என்னுடைய மூதாதி தாய் யார் என்றால் அன்னை பூமாதி. இவர்களிடம் நான் படிக்கின்றேன். அதனாலதான் என்னுடைய பாடம் புதியதாக இருக்கும். இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பசித்தர் சித்தர் என்ற தலைப்பு ஒரு நாள் ஓடும், கிளாஸ் 2 நாள் கூட ஓடும். அது அதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுங்கள். இந்த பிரபஞ்சகம் எனக்கு ஞானத்தை கொடுத்தது, இதை உலக மக்களுக்கு நீ போதிக்க வேண்டும் என்ற அறிவை கொடுத்தது, நான் போதிக்கின்றேன். ஆனா முடிவெடுப்பதெல்லாம் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இப்படிதான் வாழ வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். எந்த மகானும் சொல்லவில்லை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் அறிந்ததை உலக மக்களுக்கு கொடுத்துருவார். இந்த கலி உலகத்துக்கு இதுதான் தேவை என்று இந்த பிரபஞ்சகம் முடிவெடுத்து என்னை படைக்கிறது, பசியும் உணவுமே தெய்வ நிலை என்று போதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த பசிக்குள் கடந்து செல்லுகின்றீர். அற்புதமாக இருக்கும், புரிகிறீங்களா? அதுபோல் இப்போ மூலிகை பண்ணையை நான் வடிவமைத்து வருகின்றேன், மூலிகைகளை பாதுகாக்கின்றேன். நம்மாழ்வார்கிட்ட இருப்பது, என்னால் கரும்பு பயிர் வைக்க முடியாது, நெல் பயிர் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். என்னால முடிந்த அளவுக்கு மூலிகைகளை நான் பாதுகாப்பேன், மூலிகைகளை நான் டெவலப்மெண்ட் பண்ணுவேன், காய்கறிகளை நான் பயிர்விப்பேன். அது முழுக்க முழுக்க நம்மாழ்வார். இந்த உலகத்தில் 4 பேரை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் ஐயா, சுபாஷ் பாலகர், தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா. ஏன் அவர்கள் 4 பேரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால், அவர்கள் 4 பேரும் உணவுக்கு வழிகாட்டியவர்கள். நல்ல உணவை உண்ணால் மட்டும் இந்த உடல் நலமோடு நீண்டாகில் வாழும். நஞ்சுள்ள உணவை உண்ணவிட்டு உலகத்தில் எந்த கடவுளை வணங்கினாலும் நம்ம நலமோடு வாழ முடியாது. அந்த ஞானத்தை இவர்களிடம் நான் அறிந்தேன். அதே போல் என்னுடைய வாயில் குருமார்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள் என்று வராது. அப்போ இவங்க 4 பேரையும் நான் என்ன சொல்லுவேன் என்றால், எனக்கு வழிகாட்டியவர்கள்.
எனக்கு வழிகாட்டியவர்கள் அப்படி என்று நான் சொல்லுவேன். பிற்காலத்தில் என்னை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் படிப்படியாக. இதுதான் எனது இப்போ பண்ணை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடுக்கம் ஆரணிக்கும் சென்ட்ரல் திமிரி என்ற பக்கத்தில் நான் பிறந்தது ராமபாளையம் என்ற கிராமம். ஆனா நான் பண்ணை வடிவமைப்பது மகாலட்சுமி காலேஜ், அது பேக் சைடு விலாரி என்ற கிராமத்தில் பண்ணை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பண்ணையில் அடுத்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி நம்மாழ்வார் பிறந்த நாள் மண் திருவிழா நான் செய்கின்றேன். நாங்கள் அனைவரும் ஒன்று. மண்ணை தேய்த்து குளித்தால் உடலில் ஆற்றல் பெருகும். ஆனா இவர்கள் அனைவரும் சோப்பை தேய்த்து குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்ணை தேய்த்து குளித்து விட்டு அந்த மண்ணையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த மண்ணில் உள்ள இறை துகள்களை நான் பிரித்து எடுப்பேன். அது ப்ராசஸ். இதுவரை நீங்கள் குளித்தே முடியாது. இதுவரை மூலிகை சித்தர்கள் எல்லாருமே மூலிகை கொடுத்தார், இதை கொடுத்தார், இந்த தவம் செய்தார், அந்த தவம் செய்தார் என்று சொல்லலாம். ஆனா சித்தர்கள் என்ன குளித்தார்கள் அப்படி என்றால் யாரும் இதுவரையிலும் அறியவில்லை. அந்த ஞானத்தை தான் இந்த பிரபஞ்சகம் எனக்கு கொடுத்தது. என்னுடைய உடலும் அதை உள்வாங்கியது. 2 செயல். பிரபஞ்சகமும் கொடுக்க வேண்டும், என்னுடைய உடலும் உள்வாங்க வேண்டும். இப்பொழுது பிரபஞ்சகம் கொடுத்து கொண்டிருக்கு. ஆனா நீங்கள் எவ்வளவு பேர் உள்வாங்குவீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களிடம்தான் அது இருக்கு. அந்த மண்ணில் இருக்கும் இறை துகள்களை நான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கிறேன். மாதத்தில் 1 நாளாவது அந்த மண்ணை தேய்த்து குளிங்கள். உங்களுடைய உடலில் எர்த்து இருக்கும். எர்த்து இருக்கிற ஃபேஸும் எர்த்தும் இருக்கின்ற வெள்ளம் நாம சேஃபாக இருக்கலாம். ஆனா எர்த்து பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக நமக்கு ஃபேஸ் மட்டும் இருந்தால் உடலில் உபாதைகள் வரும். இது ஒரு புரிதலோடு இருங்கள். இதோட என்னுடைய நான் யார், எங்கு பிறந்தவன், என்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன, நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்ற ஒரு அனுபவங்களை இன்று நான் பதிவு செய்தேன். அடுத்து மேட் இட்லி. மேட் இட்லி என்றால் என்ன அப்படின்னு அப்போ இதை பத்தி தெரிந்து கொள்ளுங்கள். மூலிகை ஆராய்ச்சி செய்கின்றேன். மூலிகையை ஆராய்ச்சி செய்யும்போது ஏன் உடலில் நோய்கள் வருகிறது, நம்ம முன்னோர்கள் ஏன் வாழை இலையில் உணவு சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு அப்படியே ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். அந்த இயற்கையின் மீது இருக்கிறத ஒண்ணுத்தையும் கூர்ந்து சிந்திக்கின்றேன். இப்போ படையல் போடுகிறோம், அமாவாசை அன்னைக்கு படைக்கிறோம். எல்லாரும் கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம்னா டெய்லி வாழை இலையில சாப்பிட்றது கிடையாது. ஆனா அந்த அமாவாசை அன்னைக்கு படையல் போட்டு சாமி விட்டு வாழை இலையில சாப்பிடுவோம். அப்போ இந்த வாழை இலையை நான் கூர்ந்து கவனிக்கின்றேன். கூர்ந்து கவனித்து சாதம் சூடாக வெடித்து வாழை இலையை போடுகிறோம். வாழை இலை போட்டு விட்டு சாமி கும்பிட்டு விட்டு அந்த உணவை உண்ணு விட்டு அந்த இலையை பார்த்தால் 20% கருத்து. அப்ப அந்த இலையில் என்ன இருக்கும் என்றால் பச்சையம் என்ற ஒரு சத்து இருக்கிறது. நீர், அது ஒரு நீர். அது மெக்னீசியமான நீர். அந்த கால்சியம் மெக்னீசியம் என்றதை பின்னாடி நடத்துவீங்க. அந்த பச்சையம் என்ற ஒரு சத்து அதுக்குள் இருக்கு, நீர். அந்த நீர் உணவில் கலக்கிறது. அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியாக நம்ம உடலுக்கு மாறுகிறது. மினு இருக்கு வாழை இலை சாப்பிட்டவங்களுக்கு. இன்னைக்கு இதுவரை கூர்ந்து கவனிக்கலாலும் இதுக்கு மேல கூர்ந்து கவனிக்கிறார். ரசம், மோர், சாதம் எல்லாம் சூடாக போட்டு சாப்பிடணும். சூடா போட்டு சாப்பிடும்போது தான் அது உருகி உணவில் கலக்கும். அப்போ பாக்குறேன் இலைய போட்டு சாப்பிட்டு பார்த்தா இலையில 100% சத்து இருக்கிறது. வாழை இலையில் பார்த்தோம்னா 20% தான் சத்து நமக்கு உள்ள போகிறது. மீதி 80% பச்சையம் என்ற சத்து அப்படியே இருக்கு, எதுவுமே வெளியே போட்டேன். அந்த 80% சத்தை மாடு சாப்பிட்டு விட்டு மாடு நலமோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா வெறும் 20% படைத்தவன் 100% சத்தை கொடுத்தா 20% எடுக்கிற அளவுக்கு தான் ஞானம் கிடைத்தது. பற்றாக்குறை, கொஞ்சம் நோய்கள் இருக்கு. அப்பவும் எடுத்து போய் போட்டேன். மாடு என்னை மனமார்ந்த வாழ்த்து விட்டு அது சாப்பிட்டு பரவாயில்லப்பா, நான் ஆரோக்கியமா இருப்பேன், என்ன முழு சத்து கொடுத்தேன் அப்படின்னு மாடு இலையை சாப்பிட்டு போது. மாடு சாப்பிடுவதையும் கூர்ந்து கவனித்தவன், ஒன்றும் கூர்ந்து கவனிப்பேன். அப்புறம் அடுத்து ஆராய்ச்சி செய்கிறேன். இதில் உள்ள சத்தை இன்னும் நாம் எடுக்க வேண்டும். இது எப்படி செய்யலாம் என்று பார்க்கிறேன். அடுத்து சாதம் வெடித்ததும் ஒரு வாழை இலையை கொண்டு வந்து 2ஆக கட் பண்ணி பெரிய ஒரு ரவுண்டு பாத்திரத்தில் உள்ள இலையை வைத்து விட்டு சாதத்தை வெடித்ததும் அதில் கொட்டி விடுவேன். கொட்டி விட்டு அந்த பாதி கட் பண்ண இலையை மேல வைத்து ஒரு பெரிய தட்டு ஒன்று போட்டு மூடிட்டு 5 நிமிடம் 3 நிமிடம் அப்படியே விட்டுடுவேன். அப்போ அந்த அனல் என்பது வாழை இலை மேலையும் அடிக்கும், சைட்லையும் அடிக்கும், கீழவும் அடிக்கும். அப்படி கருகும் அந்த இலை. அப்போ கருகும் போது அந்த நீர் அப்படியே உருகி அந்த உணவில் கொட்டும். இதை என்னுடைய பிள்ளைகளுக்கும் நானும் நலமோடு வாழ வேண்டும், என் மனைவியும் நலமோடு வாழ வேண்டும், என் மகனும்
நலமோடு வாழ வேண்டும், மகளும் நலமோடு வாழ வேண்டும். 2 பிள்ளைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. மகன் மகள் 2 பேர் இருக்கிறார்கள். 2 பேரும் பையன் படித்து விட்டு மூலிகையில் இருக்கிறான், என்ன கூட உதவி செய்து கொள்வான். பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுங்க, திருமணம் ஆகவில்லை, விரைவில் திருமணம் ஆகும், அதுக்கு ஏற்ற காலத்தில் இருக்கிறேன். அப்போ அந்த குழந்தைகளை பாதுகாப்போடு வாழ வைக்க வேண்டும் என்று கூர்ந்து சிந்தித்து அந்த சத்து அந்த உணவில் கலக்கப்படுகிறது. கலக்கப்பட்டதும் அந்த அப்ப என்ன ஆகுதுன்னா 80% கருகிவிட்டது, 20% மேல நிக்கிறது. கூர்ந்து சிந்திச்சுக்கிற பாரு, சிந்திக்கல. எல்லாருமே நீங்களா சிந்திக்கல. இலையில சாப்பிடுறீங்க, என்ன சிந்தித்தீங்க? உங்க சிந்தனையே வேற. ஆனா நான் எப்படி அந்த இடத்துல சிந்திச்சுக்கிறேன் பாத்தீங்களா? 20% கொஞ்சம் கொஞ்சம் வெளியே நிக்குது, 80% கருகி விட்டு. அந்த இலையை எடுத்து போய் மாட்டுக்கு போடுகிறேன். மாடு மூந்து பாக்குறது, பார்த்துட்டு அதை அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா விரும்பி சாப்பிடல. சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு சக்கையை கொண்டு வந்து போட்டுக்கிறான்டா, இவன் கொஞ்சம் விவரமான வேண்டாம் அப்படி என்று மாடு புரிந்து கொள்கிறது. அடுத்து திருப்பி இதையும் 100% சத்தை, அந்த பச்சை என்ற சத்தை உள்வாங்க வேண்டும் என்று அடுத்த சிந்தனை போகிறது. அப்பதான் அந்த சிந்தனை வருகிறது. வாழை இலையை வாங்கி வந்து 8ஆக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இட்லி குண்டானை எடுத்து வைத்து தண்ணியை ஊத்திட்டேன். மாவு அரைச்சி வச்சிருக்காங்க. தண்ணியை ஊத்திட்டு உள்ள ஃபர்ஸ்ட் தட்டு 4 தட்டு இருக்கும். எங்க வீட்டுல இருக்கிற இட்லி குண்டான்ல 4 தட்டு இருக்கும். தண்ணியை ஊத்திட்டு மேலகிற தட்டுல அந்த இலையை 8ஆக இருக்கும் இலையை அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிட்டேன். அடிக்கிட்டு அதில் மாவு ஊத்தவில்லை. எதைதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மாவு ஊத்திடக்கூடாது. கீழ்த்தட்டில் இலையை அடுக்க வேண்டும், மாவு ஊத்தக்கூடாது. அதுக்கு மேலகிற 3 தட்டில் மாவு ஊத்த வேண்டும். ஊத்திட்டு அடுப்பு பத்த வச்சீங்கன்னா தண்ணி சூடு ஏறி இலையில் அடிக்கும், இலை வேகும், வெந்து அந்த ஆவிரியில் இட்லி வேகும். இது மாதிரி 1 முறை 2 முறை ஊத்திட்டு அந்த இலையை எடுத்து பார்த்தால் 100% கருத்து இருக்கிறது. இது கருத்தடிச்சு கருப்பாயிடுச்சு. அப்ப அந்த பச்சையம் என்ற சத்துக்கள் அனைத்தும் இட்லிக்குள் ஊடுருவியது. சத்துக்கள் எல்லாம் இட்லியில ஏறிடுச்சு. திருப்பி எத்தும் போய் அந்த இலையை வெளியே போட்டா மூந்து பார்த்துட்டு மாடு என்னை பார்க்கிறது. எவ்வளவு பெரிய அறிவாளிடா, மொத்த சத்து உரிச்சிட்டு வெறும் சக்கை எட்டு வந்து போட்டுக்கிறீங்க அப்படின்னு மாடு தின்னாம போயிடுச்சு. ஏன்? அந்த பச்சையம் என்ற சுவையை சுவைத்து விட்டு, அந்த பச்சையம் இல்லை என்றால் அது சுவைக்கவில்லை. மாட்டிற்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது, கூர்ந்து சிந்திங்கள். ஆனா நம்ம எவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் பாருங்க, வந்து பார்த்துட்டு போகுது. அப்ப மாடு கூட சத்துள்ள உணவை உண்ணுகிறது. இதைதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். மாட்டினிடம் படிக்கிற பாருங்க, மாட்டை கூர்ந்து கவனிக்கிற பாருங்க. சரி, இது ஒரு ஆராய்ச்சிகள் முடிந்தது. சரி, வாழ்நாள் முழுவதும் வெறும் வாழை இலையிலேயே சாப்பிடணுமா அப்படின்னு சிந்திக்கிறேன். அடுத்த ஸ்டேஜ். அடுத்து ஆலை இலை, அரசன் இலை, துத்தி இலை, இது 3 கொண்டு வருகிறேன். கொண்டு வந்து ஒரு இலையையும் ஒரு மூலையும் 10 இலை கொண்டு வரும். கொண்டு வந்து அடுத்து அதே போல் அடுத்து மாவாட்டும் போது இட்லிக்கு தோசைக்கு போடும் பொழுது அடுத்து வந்து இந்த 10 இலைய வாழை இலை எப்படி வைத்தனோ அதே போல் வச்சுட்டேன். வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு இலையா, ஃபர்ஸ்ட் வந்து அரசன் இலைய ஒரு ஃபார்மேட் பார்த்தேன், ஆலை இலையை பார்த்தேன், அடுத்து வந்து துத்தி இலையை பார்த்தேன், அடுத்து மா இலையை பார்த்தேன், அடுத்து கொய்யா இலையை பார்த்தேன், அடுத்து பவளமல்லி இலையை பார்த்தேன். இது மாதிரி எல்லா இலைகளையும் தனித்தனியாக ட்ரையல் பார்த்தேன். இதுக்கே ஒரு 8 மாதம் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஆராய்ச்சி முழுமை அடைவதற்கு. அடுத்து இது எல்லாம் தனித்தனியா சாப்பிட்டு அடுத்து கூட்டாக வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு 3 இலை 4 இலை, ஆலை இலை, அரசன் இலை, துத்தி இலை, கொய்யா இலை, பவளமல்லி இலை, கல்யாண முருங்கை இலை, இது மாதிரி எல்லாமே வைக்க ஆரம்பித்து அதுல செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுவும் நல்லா இருக்கு. ஆனா அந்த வாசனை தெரியவில்லை. இத பல பேருக்கு சொல்லி கொடுத்துன்னு ஆராய்ச்சி பண்ண அவங்களுடைய அனுபவம் இருக்கு. அப்போ ஒரு அம்மாவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து செஞ்சுட்டு அடுத்த முறை நான் சந்திக்கிறேன். தம்பி, நீ சொன்ன மாதிரி நான் எல்லாமே செஞ்சு சாப்பிட்றேன்பா, ஆனா அந்த வாசனையும் வரல, அந்த சுவையும் எனக்கு வந்து சரியா தெரியலையேப்பா. எப்படிப்பா அந்த சத்து அதுக்குள்ள ஏறிச்சா ஏறலையா, இல்ல ஏமாந்துடுறனா, நீ சொன்னதை வச்சு நான் ஏமாந்துடுறனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதனால்தான் நிகழ்ச்சி முடிந்ததும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்டால் ஞானம் பிறக்கும். எனக்கும் ஞானம் பிறக்கும், உங்களுக்கும் பயனடையும், உங்களுக்கும் ஞானம் பிறக்கும். ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்றால் அமைதியாக இருக்கக்கூடாது, கேள்விகள் கேட்க வேண்டும். அது தலைப்பை பொறுத்து நீங்கள் கேளுங்க. அதுக்காக அடுத்து அந்த அம்மா கேள்வி கேட்டவருக்கு ஞானம் பிறந்தது. ஞானம் பிறந்ததும் அடுத்து தோசை மாவு இட்லி மாவு போடும் பொழுது வேப்பில ஒரு கொத்து உடச்சுன்னு வந்து ஃபர்ஸ்ட் தட்டில் கீழே வச்சுட்டேன். வச்சுட்டு ஒரே ஒரு தட்டில் நான் இட்லியை ஊற்றினேன்.
ஊத்திட்டு சாப்பிட்டு பார்த்தால் கசப்பாக இருக்கிறது இட்லி. ஆராய்ச்சி பண்ணிட்டேன். அப்போ இதெல்லாம் தோற்பு சத்து இருப்பதால் நமக்கு அது தெரியவில்லை. வேப்பிலை கசப்பாக இருக்கும் பொழுது தெரிகிறது. அப்போ வேப்பிலையில் உள்ள சத்து இட்லிக்குள் ஊடுருவி இட்லி கசக்குது என்றால், அப்ப மீதி எல்லா இலையிலும் உள்ள சத்துக்கள் ஊடுருவது இல்லை. அந்த புரியுது. அடுத்து அந்த அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா நீங்க அடுத்து நீங்க இட்லி சுடும் பொழுது வேப்பிலை வச்சு சுட்டு பாருமா அப்படின்னு. சரி தம்பி பாக்குறேன் அப்படின்னு வேப்பிலை ஒரு கொத்து 2 கொத்து உடச்சு உள்ள வச்சுட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா தட்டுலயும் மாவு ஊத்திட்டாங்க. நான் பாருங்க ஒரு தட்டுல ஊத்தினேன். அதான் ஆராய்ச்சியாளர். அவங்க எல்லா தட்டுலயும் ஊத்திட்டு சரி எப்படி இது பார்க்கலான்னு இட்லி சுட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தா ஃபுல் கசப்பு. உடனே அவங்க ஐயா மாவு ஃபுல்லா வீணா போயிடுச்சுங்க ஐயா, ஒத்துக்கிறோங்க ஐயா, என்னங்க ஐயா என்ன இப்படி சிந்திக்க வச்சிட்டீங்களே. அப்போ அந்த வேப்பிலையோட கசப்பு சத்து இட்லிக்குள் ஊடுருவது என்றால் எல்லா சத்தும் ஊடுருவது நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இதை கொண்டு போய் பாஸ்கர் ஐயாட்ட கொடுத்தேன். சப்ஜெக்ட் கொடுத்த பிறகு அவரும் செஞ்சு பார்த்துட்டு அமைதி ஆரோக்கியத்துல எழுதினார். முதல் எழுதிட்டு இந்த மூலிகைகளை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அவருக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா, மூலிகை இட்லின்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல அப்படி சொன்னா அது எடுபடாது, அது நல்லா இருக்காது, கொஞ்சம் மனிதனை மாற்று சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் மேட் இட்லின்னு பேர் வச்சார். இப்ப யூடியூப்ல போட்டு பாருங்க, மேட் இட்லின்னு போட்டு பாருங்க, பாஸ்கரையா பேசுவார். என்னுடைய ஆராய்ச்சி முதல் ஆராய்ச்சி கொடுத்ததும் புக்லயும் எழுதினாரு, யூடியூப்லயும். அப்ப அந்த மேட் இட்லி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மகேந்திரன் அண்ட் டெய்லர் கண்டுபிடித்த ரகசியம். இதுதாங்க சிம்பிளா. பேர் எப்படி சிந்திச்சுக்கிறார் பாருங்க. அவரு எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க. அவர் தான் மேட் இட்லி. அப்ப மகேந்திரன் அண்ட் டெய்லர் கண்டுபிடித்தது. இது சம்பந்தப்பட்ட ரகசியங்களை அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொண்டு நீங்க மேம்படுத்தணும். இப்போ ஒரு சில பகுதிகள் நான் சொல்லி கொடுத்துக்கின்னு வரேன். சொல்லி கொடுத்துக்கின்னு வரும் பொழுது ஒரு சிலர் அந்த இயற்கையின் மீது, இயற்கை அங்காடி மாதிரி ஹோட்டல் வைக்கிறவங்க எல்லாம் மூலிகை இட்லி இப்ப கொடுத்துன்னு வராங்க. இது மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்கள். அடுத்து இந்த மூலிகை பத்தி ஏன்னா நிகழ்ச்சி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த மூலிகைகளை பத்திலாம் இன்னும் பூக்கள்லாம் எப்படி இட்லிக்குள்ள சத்தா மாத்துறது அப்படின்ற அற்புதமான ஞானங்களை அறியலாம். படிப்படியாக இந்த பிரபஞ்சகம் எனக்கு என்ன ஞானத்தை கொடுத்திருக்கோ அந்த ஞானத்தை உங்களுக்கு நான் போதிக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பசியிற இயக்கத்தோடு உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வேண்டும். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. அதே போல் நீங்க சாப்பிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் முதல்ல நீங்க வாழை இலை செய்யுங்க. எப்பொழுதும் சரி, இப்பவும் சரி, என்னுடைய வீட்டில் என் வீட்டு பக்கத்துல என்ன இருக்கு? என் வீட்டு பக்கத்திலேயே கொய்யா மரம் இருக்கு, அடுத்து பவளமல்லி இருக்கு, அடுத்து கல்யாண முருங்கை இருக்கு, வீட்டை சுத்தி செம்பருத்தி இருக்கு. எது இருக்குதோ ஒரு 3 இலை 4 இலை பச்சையம் என்ற சத்தை இட்லிக்குள்ள ஏற்றி சாப்பிடுவோம். என்னுடைய வீட்டில் நீங்கள் இட்லியோ தோசையை பார்த்தால் வெள்ளை நிறத்தில் இருக்கவே இருக்காது, கலர் மாறும். அதைதான் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஒண்ணு தெளிவாக நான் சொல்லி கொடுக்கிறேன். அதனால அடுத்த நிகழ்ச்சியில் நீங்க இட்லி சாப்பிட்டு எனக்கு உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். மன நிறைவு இருக்கா, உடலில் எனர்ஜி இருக்கா, ஆற்றல் இருக்கா, இப்ப எப்படி உடல் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்யுங்கள். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்க சத்து துணையோடு பசித்தர் மூலிகை மகேந்திரன் துவங்குகின்றேன். இப்போ இப்படி எல்லாம் பேர் விஷ்ணு. பசித்தர் என்பது எனக்கு நானே வைத்துக் கொண்ட பேர். அது பிற்காலத்தில் பார்ப்போம். பசித்தர் மூலிகை மகேந்திரன். இப்ப பல பேர் என்னை பசித்தரன் தான் கூப்பிடுவாங்க, பசித்தரையா இருக்காரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால் எனக்கு நானே வைத்துக் கொண்ட பேர் மூலிகை மகேந்திரன். இது பசித்தர் மூலிகை மகேந்திரன். இது பிற்காலத்தில் அப்படியே இந்த தொடர்புகளை கண்டினியூவாக தொடர்வோம். இதில் சந்தேகங்கள் இருந்தால் இப்பொழுது நீங்கள் என்னிடம் கேட்கலாம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அதாவது ஒரு விளக்கம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பேசுறது வார்த்தைகள் வரும். ஆனா உங்க விளக்கத்துக்கு என்ன வார்த்தைகள் சொல்றதுன்னே தெரியல. அதாவது உண்மையான இவ்வளவு பெரிய விளக்கங்கள். அதாவது இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஞானிகிட்டையோ ஒரு சித்தர்கிட்டையோ ஒரு மகரிஷிகிட்டையோ கத்துக்கிட்டு நான் சொல்ற வார்த்தைகள் கிடையாது. உண்மையான இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஞானங்கள் அந்த பிரபஞ்சத்திடம் பூமாதேவியிடம் இருந்து எனக்கு கிடைத்துள்ளது என்பதை அற்புதமாக விளக்கி உள்ளீர்கள். இந்த விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் உண்மை
அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாருக்கும் நடக்கும் என்பதையும் அற்புதமாக விளக்கினீர்கள். அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள்கிட்ட வர்றது எல்லாமே தெளிவான விளக்கங்கள், ஒரு மனிதனை புரிய வைக்க வேண்டிய விளக்கங்கள், ஒரு மனிதனை மாற்றக்கூடிய விளக்கங்கள். இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்துல வந்து உங்களோட செயல்கள், வாழ்க்கை முறைகளை நீங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நேத்துடன் பேசக்குள்ள வாழ்க்கை முறைய நீங்க சொல்லுங்க அப்படிங்கறத தான் நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை முறையே மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களா தான் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்திருக்குது. அந்த வகையில அனைவரும் இந்த வாழ்க்கை முறையை ஐயா சொல்றது போல அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவங்க உணர்வு பூர்வமாக உணர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு செயல்களும் அவர்களுக்காக அல்ல, நமக்காக, நம்மளுடைய நன்மைக்காக. அவர்கள் சொல்லும் சரி, செயல்களும் சரி, நாமும் அதை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் நாம் அதை பின்பற்றினோம் என்றால் அந்த 100% அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த 100% நமக்கும் அந்த வாழ்க்கை முறைகள் அனைவருக்கும் அமையும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு அவர்களது கருத்துக்களை திருப்பி சொல்றதுக்கு நமக்கு வந்து வார்த்தைகள் இல்லை. எதை வந்து நம்ம வந்து விஷயத்த வந்து அவங்கள வந்து முன்மொழிந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா திருப்பி அந்த வார்த்தைகளை நான் முன்மொழிந்து சொல்லணும்னா அவர்கள் எடுத்த அந்த 3/4 மணி நேரமும் எனக்கு தேவை இப்ப. அதனால வந்து எந்த வார்த்தைகளும் நமக்கு அவங்கள வந்து முன்மொழிந்து சொல்ல முடியாத ஒரு வார்த்தை வெளியில வர மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு இந்த ஒரு 3/4 மணி நேரம் நமக்கு வந்து அவங்க கற்றறிவித்த இந்த விளக்கங்கள் வந்து அவ்வளவு ஒரு ஒவ்வொரு மனிதனும் உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அனைவரும் கண்டிப்பாக அது உள்வாங்குங்கள். அப்புறம் வந்து ஐயா வந்து இப்ப சொன்ன விஷயங்கள் வந்து இப்ப மேடிட்லே பத்தியும் சொல்லியிருக்காங்க, செய்ய சொல்லியிருக்காங்க. நீங்க ஐயா வந்து இந்த விஷயத்த சொல்ல நானே சொல்லிடுறப்ப அதாவது இந்த இது சொல்லியிருக்காங்களே சரி சரிப்பான்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்துடாதீங்க. செய்யலைன்னாக்கா கண்டிப்பா அடுத்த வாரம் ஐயா பாடமே நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றீங்க ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ஆமா, நான் அடுத்த வாரம் வரவங்கள மேண்டிட்லியை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தாதான் அவங்க அந்த பாடத்தையே நமக்கு நடத்துவாங்க, அடுத்த விஷயத்துக்கு போவாங்க. அப்பதான் நீங்க பாட்டு அமைதியா இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்களுடைய அனுபவம் சொல்லும்போது அடுத்த ஸ்டேஜ் நாங்க சொல்லி கொடுப்போம். அதுக்காக அவங்க போறதுக்கு அந்த விளக்கங்களை வந்து அவங்க வந்து பெரிய ஒரு இதா வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த மேட் இட்லி வந்து எப்படி நீங்க ஏன்னா வந்து இட்லிங்கிறத வந்து நம்ம வெளியில போய் ஆனா வாங்கிட்டு இருக்காங்க ஒரு நபர்கள், அதை விட்டுருவோம். செய்யக்கூடிய நபர்கள்னாச்சும் நம்ம செஞ்சு அதை பயன்பெறணுங்கிறது அது அனைவருக்கும் ஒண்ணு வேணும். அதனால வந்து அவங்க சொல்லிட்டாங்களே சரி அடுத்த வாரம் பார்த்துப்போன்னு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து எல்லாரும் செஞ்சு காமிச்சாதான் அடுத்த வாரம் நீங்க 2 பதில் சொன்னாதான் அவங்க கிளாஸே எடுப்பாங்க. அப்படிங்கறத வந்து அவங்க ஒவ்வொரு வகுப்புலயும் வந்து அவங்க வந்து இது தீர்க்கமா ஒரு முடிவா வச்சிருக்கிறாங்க. நேத்து கூட சொன்னாங்க ஐயா, இது மாதிரி வந்து நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இது கேள்வியும் கேட்டு வச்சிருவேன். அடுத்த வாரம் அந்த பதில் தெரிஞ்சாதான் நான் அடுத்த சாப்டருக்கே போவான்னு இருக்காங்க. அதனால வந்து நீங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்த உள்வாங்கிக்கிட்டு நீங்களும் பயன்பெற்று இந்த மேட் இட்லியை பத்தி அனைவரும் வந்து அடுத்த வாரம் நல்ல ஒரு பயனுள்ள தகவலா உங்கள் வார்த்தைகள் வர வேண்டும் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு நம்ம அனைவருக்கும் இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நல்ல கிட்டத்தட்ட ஐயா வந்து 3/4 மணி நேரம் ஒரு ஆளை ஒரு நகர விடாம ஒரு ஆளு கூட இதுல போக முடியல, எல்லாருமே நகர விடாம எல்லாரையும் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியோட நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து நீங்க உள்வாங்கிங்க, இதுல வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அனைவரும் உள்வாங்கி இந்த விஷயங்களை அற்புதமான விளக்கங்களை இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் வந்து எளிமையாக புரியக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு எளிமையாக புரியுமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்பதான் என்டர் ஆகிருக்கிறாங்க. அவங்களோட விஷயங்கள் நிறைய இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் இன்னும் எங்கேயே போயிடும். அதனாலதான் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மூலிகை மகேந்திரன்கிறதோட சூறாவளி மூலிகை மகேந்திரன் கூட வச்சிடலாம். ஏன்னா அப்படியே அனல் தெரிக்கிற மாதிரி அப்படியே ஒரு புயல் வர்ற மாதிரி இருக்கும் அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே நமக்கு. அப்படியான விஷயங்களை உள்வாங்கி அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே இந்த காலை சக்கரம் நிகழ்விலே அந்த பிரபஞ்சமும் அந்த பூமி தாயும் கொடுத்த அந்த அன்பு கட்டளையினால் எங்களுக்கு வந்து இன்று எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்விலே பங்காற்றி எங்களுக்கும் ஒரு நல்ல கருத்துக்களை கூறிய இந்த ஐயா மூலிகை மகேந்திரன் ஐயாவை நெஞ்சார்ந்த நன்றிகளோடு வாழ்த்துக்களோடு அனைவரும் பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வோம் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம் ஐயா. அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து அவங்களுக்கு இருந்தா கண்டிப்பா கேட்டுருங்க ஐயாவுக்கு, அதுதான் மெயின்.
ஆமா. இப்போ நான் வந்து ஒரு ரகசியம், அற்புத ரகசியத்தை சொல்லி கொடுக்காத இருக்கேன். ஏன்னா மக்கள் சிந்திச்சுக்கிறாங்களா, அந்த கேள்வி கேட்கறாங்களான்னு பார்ப்பேன். கேட்கல அப்படின்னா அடுத்து அதை நான் சொல்லி கொடுத்துட்டு தான் முடிப்பேன் நிகழ்ச்சி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. ஐயா நீங்க இந்த மேட் இட்லி சொன்னீங்களே, அது தண்ணியில போட்டு நம்ம செய்யணுமா ஐயா? இல்ல துணி போட்டு மேல அந்த இட்லி அப்புறம் அடியில் தட்டுல வச்சு செய்யணுங்களா ஐயா? ஆமா, ஃபர்ஸ்ட் இட்லி குண்டான எடுத்து வைக்கிறீங்கம்மா. ஃபர்ஸ்ட் உள்ள தண்ணி ஊத்திடுறீங்க. சரிங்க. தண்ணியில வாழை இலையும் எந்த இலையும் நீங்கள் போடக்கூடாது, தண்ணியில போடக்கூடாது. அடுத்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தட்டு இருக்குல்ல, கிழம் உள் தட்டு, சரிங்க ஐயா. அந்த தட்டு மேல அடிக்கிடுங்க. தண்ணி கொதிச்சு ஆவிரி தான் அடிக்கணும். இலையில அந்த தட்டு மேல துணி வைக்க கூடாதுங்களா ஐயா? வெறும் இலைங்கள மட்டும் வைக்கணும். இலை மட்டும் போட்டுருங்க. அதுக்கு மேல இருக்கிற தட்டுல துணி வச்சுக்கோங்க, எண்ணெய் தடவிக்குங்க. அது உங்களுடைய விருப்பங்கள். வீட்டுல ஒரு ஆள் ஒரு விதமா சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. முக்கியமானது அந்த இலை வெந்து அந்த ஆவிரி வந்து அந்த இட்லிக்குள்ள கலக்கும் பொழுது அதுல இட்லி வேகணும். சரிங்க ஐயா. சரிங்க. அதனால இது மாதிரி அதை வந்து நீங்க பயன்படுத்துங்க. இன்னைக்கு என்ன செய்யறீங்க ஐயா? இன்னைக்கு மாவு ஆட்டுக்கேன். அடுத்து வந்து கொய்யா இலை, லாஸ்ட் கிளைமேக்ஸ். உங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா மூலிகையின் சத்தும் உங்களுடைய உடலுக்குள் பாயும். உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருடைய உடலிலும் பாயும். அந்த சத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உடல் நலமோடு நீண்ட நாட்கள் வாழும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புத மார்க்கத்தை இன்று இந்த குழு நீங்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வச்சுருங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. வாய்ஸ் வரலங்க ஐயா. கட் ஆயிடுச்சுயா. சந்தேகம் ஐயா பழனிவேல், திருப்பூரூர். சொல்லுங்க ஐயா. நிகழ்ச்சியில ஈழர் பாக்கர் ஐயா வாழை இலை இட்லி பத்தி சொல்லியிருக்காரு. நான் செஞ்சு பார்த்திருக்கேன் ஐயா. அது என்னுடைய ஆராய்ச்சி தான். அப்போ உங்க பேர் அவரு சொல்லியிருக்கலாம், எனக்கு ஞாபகம் வரல. இல்ல நீங்க மேட் இட்லி மகேந்திரன் என்னுடைய பிக்சர் எல்லாம் போடுவார், படம் எல்லாம் போடுவார். நான் செஞ்சு பார்த்திருக்கேன் ஐயா, அருமையா இருந்தது. சரிங்க. இப்போ வேப்பிலை பத்தி கசப்பு வருதுன்னு சொல்றீங்க. பவளமல்லியில செஞ்சா கசப்பு வருமா ஐயா? என்னங்க ஐயா, திருப்பி சொல்லுங்க. வேப்பிலை வச்சு செஞ்சும் போது கசப்பு வருது இட்லின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்போ பவளமல்லி இலையை வச்சு செஞ்சா கசப்பு வருமா ஐயா? ஐயா பவளமல்லி இலையில கசப்பு வரலங்க ஐயா. நித்திய கல்யாணியில தான் கசப்பு வரும். அப்படிங்களா? ஆமா, நித்திய கல்யாணி நான் பயன்படுத்த மாட்டேன். நித்திய கல்யாணி வந்து செடி கொட்டையாருங்க ஐயா. கேன்சருக்கு வந்து அதுல மெடிசன் எடுக்கிறாங்க ஐயா. அது பயங்கர கசப்பு. அது பவளமல்லின்றது எப்படி இருக்குன்னா, அந்த மரத்தை உழுக்கணும்னா பல 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 பலன்னு கொட்டுங்க ஐயா. ஆமா ஐயா. அது நிரந்தரமா என் வீட்டுல எப்பவுமே ஐயா, என் வீடு பக்கத்துல 3 மரம் இருக்கு. கொய்யா மரம் இருக்கு, கல்யாண முருங்கை இருக்கு, பவளமல்லி இருக்கு. டக்கு டக்குன்னு வந்தனா செகண்ட் நான் ஓஷன் வந்து 10 இலை கொடுத்துருவேன். வீட்டுல தண்ணியில அலசி கொடுத்துருவேன். உடனே வச்சு நீங்க முதல்ல வாழை இலையில செஞ்சு சாப்பிட்டு, கொய்யா இலையில சாப்பிடுங்க, மா இலையில சாப்பிடுங்க, பவளமல்லி 1 சாப்பிடுங்க. ஒரே தட்டு மாவு ஊற்றி செக் பண்ணுங்க. நன்றி ஐயா. இப்போ இது ஐயா கேட்டதால ஒரு உன்னிப்பான ஒரு கேள்வி கேட்டதால ஐயா கேட்டாரு, கொஞ்சம் கடந்து உள்ள போனாரு. என்ன அப்படின்னா, இதுல என்ன சொல்ல வரேன்னா, கசப்பாக இருக்கின்ற எந்த ஒரு மூலியும் தட்டில் வைக்கக்கூடாது. இதுதான் ரகசியம். கசப்பா இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இல்ல அப்படின்னா நீங்கள் அதை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இலையை கிள்ளி வாயில வச்சு கடிச்சு பாருங்க. சும்மா நுனி கொஞ்சோண்டு. கசப்பு தன்மை அதிகம் இருந்தால் அதை ஒதுக்கிடுங்க. கசப்பு இல்லாம இருக்கிறத இட்லியில வச்சு தட்டுல வச்சு சுட்டு சாப்பிடுங்க. அதுதான் ரகசியம். நான் மறைச்சிருக்கேன்னு சொன்னது என்ன, கசப்பாக இருக்கிறது எருக்க இலை, புரியுதுங்களா? இது மாதிரி வந்து வேப்பலை, மலைவேம்பு, நிலவேம்பு, இது மாதிரி இருக்கிறத வந்து நீங்க பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி முருங்கைக்கீரையை உருகுகிறோம், உருவிட்டு சாப்பிட்டு அந்த தண்டு எடுத்து போய் வெளியே போட்டு கண்டிப்பாக ஆரோக்கியம் கிடைக்காது. அதெல்லாம் பிற்காலத்துல வரும். அந்த முருங்கைக்கீரையோட காம்பை எடுத்து உள்ள தட்டில் வைத்து மறுநாள் இட்லி சுட்டு சாப்பிட்டு பாருங்க. இன்னும் இலையில் என்ன சத்து இருக்கு, காம்பில் என்ன சத்து இருக்குன்னு அடுத்த நிகழ்ச்சியில் வரும்.
இலையை மட்டும்தான் சிந்தித்தீங்க, காம்ப கோட்டையை விட்டீங்க, சத்துலாம் விட்டுட்டீங்க. ஆடு மாடை கூர்ந்து கவனிங்கள். நான் மாடை குருவாக ஏற்றுக்கொண்டவன், ஆடை குருவாக ஏற்றுக்கொண்டேன். இலையும் சாப்பிடுகிறது, காம்பும் சாப்பிடுகிறது. அப்ப காம்பில் என்ன சத்து இருக்கு, இலையில் என்ன சத்து, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதனால அந்த சத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி படிப்படியாக நான் சொல்லி தரேன். கேள்வி கேட்டீங்க, அடுத்த முறை இன்ட்ரெஸ்டா சொல்லி கொடுப்பேன். கேள்வி கேளுங்க, உங்களுக்கும் ஞானம் பிறக்கும், எனக்கும் ஞானம் பிறக்கும். உங்களுடைய கேள்வியே என்னுடைய ஞானம். நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. கசப்பா இருக்கிறது எதையும் பயன்படுத்தாதீங்க. அதே போல் விஷம் சார்ந்து இருக்கிறது எதையும் பயன்படுத்தாதீங்க. இது 2 தான் ரகசியம். நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. செல்வராஜ், திருச்செங்கோடுல இருந்து செல்வராஜுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த மண் குவியல்னு சொன்னீங்க, குவியல் மண் குவியல்னு சொன்னீங்க. இப்ப தலைக்கு மேல உடம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாங்களா, இல்ல இது மாதிரி ஒரு புத்து மண் அது மட்டும் எடுத்துடலாங்களா, எந்த மண்ணா இருந்தாலும் போட்டுக்கலாங்களா அப்படின்னு? இல்ல, புத்து மண்ணை நீங்கள் தயவு செய்து சொல்லுகிறேன், இதுவரையிலும் நீங்கள் பயன்படுத்தினீர்கள். இதுக்கு மேல் புத்து மண்ணை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். எந்த நாட்டில் புத்து மண் இருக்கிறதோ அந்த நாடு வளமாக இருக்கும். அந்த நாட்டில் உள்ள மக்கள்களுக்கு நோய் வராது. யாரும் இதுவரையிலும் ஆராய்ச்சி செய்யவில்லை. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ரகசியத்தை உடைக்கிறோம் பாருங்க. எந்த நாட்டில் புற்று இருக்கிறதோ அந்த நாட்டு மக்கள் நலமோடு வாழ்வார்கள். அந்த மக்களுக்கு வயிற்றில் வாய்வு தொல்லையே இருக்காது. எவ்வளவு பெரிய ரகசியம் பாத்தீங்களா? அப்போ ஏன் படைத்தவன் கரையானை படைத்தார்? அந்த கரையான் ஏன் புத்தை கட்டியது? அப்ப மண்ணுக்குள் என்ன இருக்கிறது? அந்த புத்து வழியாக மண்ணில் உள்ள கழிவு பொருள்கள் வெளியேறி கொண்டு இருக்கிறது. அதை போய் இழிச்சு எடுக்கலாமா? இது குறுகிய காலத்தில் விஞ்ஞானம் என்று வைத்துக் கொண்டு இந்த மண்ணினுடைய வலிமையை குறைத்தவர்கள். புத்து மண்ணெல்லாம் குளிக்கூடாது சித்தர் சொல்லியிருக்காரு. எந்த சித்தர் கூட குறுகிய காலத்துல வந்த சித்தர்கள் சொல்லிப்பாங்க. சித்தர் குளிச்சாங்களான்னு பாருங்க. சித்தர்லாம் குளிக்கல. சித்தர் குளித்ததை நான் உங்களுக்கு பிற்காலத்துல கொடுப்பேன். மண்ணனுடைய இறை துகள்கள், அதுதான் நுனி வேறு உரிஞ்சு எடுக்கும். அதனால புத்து மண்ணுல தயவு செய்து குளிக்காதீர்கள். நாங்க எங்க புத்தை பார்த்தாலும் கொஞ்சம் மஞ்சளை போட்டு குங்கத்தை போட்டு 2 செங்கல்ல வச்சு 2 பட்டையை ஏத்துட்டு கற்பூரை ஏத்திட்டு புத்தை சுத்தி மஞ்சளையும் குங்குமத்தையும் போட்டு ஒரு துணி கட்டி வந்துருவோம். புத்தை பாதுகாப்போம். அப்ப இந்த புத்து என்பது என்னன்னா, பூமிக்குள்ள கெட்ட வாயுகள் இருக்கு தண்ணியில. அந்த வாயுகள் வெளியேறும். புத்துக்கு மேல கை வச்சினா லைட்டா கனல் அடிக்கும். அந்த கனல் தண்ணியை குடிக்க கூடாது, வயிறு கெட்டு போய்விடும். அதனால் பூமிக்குள்ள இருக்கிற நீரில் உள்ள கழிவை வெளியேற்றுவதற்கு தான் கரையானை படைத்து, அது ஒரு புத்து இருக்குது அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஓட்ட போட்டு போவோங்க ஐயா. அது 2 கிலோமீட்டர் ஓட்ட போட்டு போவோம். புத்துங்க இருக்கும் 2 கிலோமீட்டர்ல இருந்து அந்த கேஸ் உள்ளக்கிற அந்த கேஸ் வெளியே வந்து மேல போகும். அதனால்தான் புத்து இருக்குதுன்னா ஒரு பில்லு கூட முளைக்காது. அதுல ஏன் பில்லு முளைக்கல? கெட்ட வாயுகள் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு சில புத்துல வந்து பில்லு முளைச்சிருக்குன்னா அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது செயல்படவில்லை, உள்ளகிற வாயு வெளியே வரல, எங்கேயோ சென்டர்ல தடைபட்டுருச்சு. அதுலதான் பில்லு முளைக்கும். புத்து வேலை செய்யுது அப்படின்னா ஒரு நுனி அளவுக்கு பில்லு கூட இருக்காது அது மேல. ஏன்? கெட்ட வாயுகளை வெளியேற்றுது. கெட்ட வாயு போய் தாவரம் வாங்கி சாப்பிடுமா? அப்ப தாவரம் வேருக்கு கெட்ட வாயு போக கூடாதுன்றதுக்காக தான் கரையானை படைத்து பூமிக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ள இருக்கிற வாயுகளை வெளியேற்றி கொண்டிருக்கிறது. புத்து இருக்குதுன்னா மகசூல் அதிகமாக கிடைக்கும் அந்த நிலப்பகுதியில். ஏனென்றால் கெட்ட வாயுகளை வெளியேற்றுகிறது. அது ஏற்றவில்லை என்றால் அந்த வாயு வேரை தாக்கிவிடும். மனிதனையும் தாக்கும், தாவரத்தையும் தாக்கும். படைப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா ஐயா? எவ்வளவு பெரிய ரகசியம் பாத்தீங்களா? அதனால் தயவு செய்து சொல்கிறேன், புத்தை வாழ விடுங்கள், அதை வளர விடுங்கள். அது கண்டிப்பாக நம்ம அன்னை பூமாதேவி ஆற்றலாக இருந்து நம்மளை கண்டிப்பாக வாழ வைக்கும், நம்ம குடும்பத்தையும் வாழ வைக்கும். நன்றி ஐயா. இன்னொரு விளக்கங்க ஐயா. மண்ணை வந்து உடம்புக்கும் பூசிக்கிட்டு தலைக்கே எல்லாத்துக்கும் பூசிக்கலாங்களா? பூசிக்கலாம் ஐயா. உங்களுக்கு என்ன நான் சொல்லி தரேன் ஐயா, நான் பண்ற ப்ராசஸ் உங்களால பண்ண முடியாது. ஆனா இருந்தாலும் சாதாரணமாக நான் சொல்லுகிறேன். வெய்ய காலம் வருகிறது, ஏரி பகுதியில் போங்க. உங்களுடைய ஊரோட தண்ணி அந்த ஏரியில் கலக்கக்கூடாது. மெயின் கழிவு நீர் போகக்கூடாது. கழிவு நீர் போய்விட்டால் அந்த மண் அமிலத்தன்மையாக மாறிவிடும், காரத்தன்மை இருக்காது. புரியுதுங்களா? அது மாதிரி ஏரிய கொஞ்சம் ஆய்வு எடுங்க, மைண்ட்ல வச்சுங்க. எடுத்துன்னு வந்து இந்த வெய்ய காலத்துல இப்ப மண் தண்ணி சுண்ட ஆரம்பிச்சு பக்கு பக்கா எழும்பும். அந்த பக்கா இருக்கிறத அப்படியே ஒரு பை எடுத்து போங்க. அந்த பக்கா இருக்கிறத எடுத்து போட்டு எடுத்து வந்து வெயில்ல நல்லா காய வச்சுடுங்க. 2 நாள் 3 நாள் காய வச்சுட்டு அந்த மண்ணை எடுத்து ஒரு பாத்திரமோ இல்ல ஒரு அன்னக்குடியோ ஏதோ ஒண்ணுத்துல கொட்டிட்டு தண்ணி ஊத்திடணும். தண்ணி ஊத்தினா பொதன்னு ஊறிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊற்றி சேறு மாதிரி பண்ணுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் கட்டி ஆக்கிட்டு
அதை நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து அப்படியே இருத்துருங்க. இன்னும் கொஞ்சம் இருத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4 கலக்கு அப்படியே இருத்துருங்க. இந்த எதில் இருக்கணும் அப்படின்னா இந்த வெடிகட்டி வாங்கிங்க. ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். இந்த ஜூஸ் எல்லாம் வெடிக்கட்டுறாங்க பாத்தீங்களா, பெரிய சைஸ்ல. அதில் வாங்கி அப்படியே இருத்துருங்க. இருத்துட்டு அந்த திப்பி அதுல தூசு தும்புலாம் இருக்கும், அது வெடிகட்டில அப்படியே மேல நின்றுடும். அது வந்து மேல நின்றுச்சுன்னா அந்த தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா அந்த தண்ணியை அப்படியே வச்சிடுங்க. 1 நாள் 2 நாள் வச்சிடுங்க. அந்த மண்ணு ஃபுல்லா போய் கீழே இறக்கிடும். மேல தண்ணி, அந்த தண்ணி அப்படியே இருத்துட்டு வெயில்ல வச்சிருங்க. நல்லா காஞ்சிடும். ஒரு கிண்ணம் அதை அள்ளி அப்படியே ஒரு கிண்ணத்துல போடுறீங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துறீங்க. ஞாயிற்றுக்கிழமான உடல் முழுவதும் தண்ணி ஊத்துட்டு அதை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கின்னு உச்சி முதல் உள்ளங்கால் வரல பூசிட்டு வெய்ய காலத்தில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருங்க. அப்படி இருக்கும். உடம்ப திருக்கி புடிங்கி எடுக்கும். அப்படியே வந்து உள்ளகிற கழிவுலாம் உறிஞ்சி வெளியே எடுக்கும். எடுத்துட்டு பிறகு நீங்க வந்து குளிங்க. ட்ரைனேஜ் அடைப்பு வராது. ஆனா புத்து மண்ணு குளியல் போட்டீங்கன்னா ட்ரைனேஜ் அடிக்கும். இப்ப நான் சொல்றது வந்து சீக்கா மாதிரி இருக்கும், குழன்னு இருக்கும். அது வந்து அதை பயன்படுத்துங்க. அது உங்களால முடியல அப்படின்னா பிற்காலத்துல மண்ணு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது வந்து அது மாதிரி நீங்க வந்து பயன்படுங்க ஐயா. மாதத்தில் 2 முறை குளிங்க போதும். இது குளிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு எர்த்து கிடைச்சிடும். எர்த்து கிடைச்சிடுச்சு அப்படின்னா தரமான ஜீரணம் இருக்கும். எர்த்து இல்லாத வரல தரமான ஜீரணம் இருக்காது. குறைபாடு ஜீரணம் தான். நீங்களா சொல்லிங்க ஜீரணம் ஆச்சுன்னு, சத்து பிரிக்காது. எப்பவுமே 2 இருக்கணும். ஃபேஸும் இருக்கணும், எர்த்தம் இருக்கணும். அதுதான் நான் சொல்லித்தரேன். இப்ப எல்லாருக்கும் ஃபேஸ் அதிகமா கிடைக்குது, எர்த்து கிடைக்கல. அந்த எர்த்தோட கலையை தான் உங்களுக்கு நான் கத்துக்கிறேன். நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி ஐயா. இப்ப இது மண்குளியல் போடுற அன்னைக்கு சாப்பிடறதெல்லாம் அந்த முறைகள் எல்லாம் நார்மலா எல்லாமே சாப்பிடலாங்களா? அதுல ஏதாவது எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நாங்க காலையில சாயந்தரம் சேர்த்துலயே தான் நின்னுங்கிறோம். சரிங்க. உங்களால முடியறது 5 நிமிஷமா 10 நிமிஷமா 1/4 மணி நேரமா. அப்ப நாங்களாம் அதுலயே வாழ்ந்துங்கிற ஆளுங்க. நாங்களாம் எவ்வளவு நேரம் வேணாலும் உடம்பு தாங்க எங்க உடம்பு. ஆனா உங்க உடம்பு தாங்காது. அப்படி முறுகி எடுத்துரும் உடம்ப. உலகத்தை உறிஞ்சி எடுக்கும். குளிச்சுட்டு கண்ணை மூடி உக்காந்து ஃபேன் போட்டு கண்ணை மூடி அப்படியே கவனிச்சு பாருங்க. வாழ்நாள்ல என்னை மறக்கவே மாட்டீங்க. இவ்வளவு பெரிய சுகத்தை கொடுக்குதப்பா இந்த மண். அப்போ அந்த தண்ணியில எவ்வளவு மினரல் சத்து இருக்கு, எவ்வளவு நுண்ணுயிர்கள் இருக்கு, புரியுதுங்களா? அவ்வளவு சத்தம் எவ்வளவு நாளா அந்த தண்ணியை தேக்க வச்சு அப்படியே சுருங்கிக்கின்னு வருது. சொண்டை குழம்பு மாதிரி, மீன் குழம்பு மாதிரி. ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு சாப்பிடும்போது நீர்க்கு இருக்கும். 2 நாள் கழிச்சு சொண்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டீங்கன்னாவே தட்டுல பாதி சாதத்துக்கு வந்துடும். அது மாதிரி இது அந்த ஆற்றல் குவிந்து இருக்கும். எல்லா சத்து இருக்கும். எல்லா மூலிகையோட சத்தம் அந்த மண்ணில் இருக்கும். இதை பயன்படுத்துங்க ஐயா. நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஏன்னா நீங்க இன்னைக்கு பேசுறதா நான் நேத்தே கேள்விப்பட்டேங்க ஐயா. அதனால வந்து நைட்டே தூக்கம் இல்லை, இருந்தாலும் உங்களோட வார்த்தை கேட்கறதுக்காக அந்த டைம்ல முழிச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க. 2வது விஷயங்க, ஒவ்வொரு இந்த இது சொன்னீங்கல்ல, இட்லி மேட்டின் இட்லி சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு இப்போ கொய்யா இலை சொல்லிக்கிறீங்க, இது மாதிரி ஒவ்வொரு இலை சொல்லிக்கிறீங்க. ஒவ்வொருக்கும் உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி கிடையவே கிடையாது. இது அனைத்தும் உடைத்து எறியப்படும். இன்னும் கொஞ்ச நாள் 6 மாசத்துல மொத்த பேர் பெரிய ஞானியா மாறிடும். இந்த குழு உங்களை மாற்றி அமைச்சிடும். மொத்தம் உடைக்கப்படும். அதெல்லாம் சும்மா. ஆடு மாடு எதுனா கட்டுப்படுதா? இருக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க ஐயா. எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஐயா. மருத்துவன்றதே தூக்கிடுவோம் பின்னாடி. இப்ப சிலபஸ் நடத்த மாட்டோம், பின்னாடி நடத்தும். பாருங்க என்ன எப்படி ஞானியா ஆவறீங்கன்னு பாருங்க. உலகத்துல நாட்டுல யாரும் நடத்தாத பாருங்க. ஆனா இப்ப பயணிங்க இது வெறும் வாழை இலைய வெயில மட்டும் சாப்பிடுங்க. அடுத்து ஒரு ஸ்டெப்பா போங்க. ஆர்வத்துல அதிகமா போவாதீங்க. அதையும் சொல்லிடுறேன். வீட்டுல எடுத்துன்னு வந்து கொத்து கொத்தா மா இலைய ஓஷன் வந்து கிச்சன்ல வச்சு வீட்டுல இருக்கிறவங்களே டென்ஷன் ஆகிடாதீங்க. அதையும் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கும் ரொம்ப ஐயாவுக்கும் நன்றி. ஐயோ, அந்த கிச்சனை டாமினேஷன் பண்றாருங்க. குழந்தைக்கு இட்லி ஊத்தலாம் ஸ்கூலுக்கு அனுப்பத்துக்கும் பாருங்க. மாவு ஊத்தி எவ்வளவு அதுல துளூர் கீரை வைப்பேன், முத்தர கீரை வச்சுல ஆராய்ச்சி பண்ணுவோம். தாங்க முன்னடா சாமி அப்படின்னு பார்த்து நடந்துங்க. வீட்டுல சாப்பிட வந்துருப்போம். ஆனந்தமா சிரிக்கிறீங்க. மொத்த பேர் குழுவுல வரவங்க மொத்த பேரும் சந்தோஷமா சிரிக்கிறீங்க. உங்களை சிரிக்க வைக்க என்ன படைச்சிருக்கு. சிரிக்க வச்சுட்டேன். காலையிலேயே சிரிச்சிட்டீங்க. இன்னைக்கு முழுவதும் புத்துணர்ச்சியாவே இருப்பீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. ஒரே ஒரு சந்தேகம். ஐயா வந்து புற்றுநோய் மண் குளியல் வந்து குளிக்க சொல்லியிருக்காரு இல்லைங்க ஐயா. அது மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அது வேண்டாம், கெட்ட வாயு வருதுங்கிறீங்க. அது என்ன எனக்கு புரியல. ஆமா, பாஸ்கர் ஐயா ஃபர்ஸ்ட் அதை ரெக்கமெண்ட் பண்ணாரு. இந்த கது உலகத்துல எதனா வீடியோ விட்டுறாருன்னு பாருங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரு.
ஆமா முன்னாடி வந்தது பழைய வீடியோ அது. அவரா கூட பயணிக்கும் போதே அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. புத்துமண் குழியில அவர் ஸ்டால்ல விற்கவும் விற்காது. அப்படியே விற்றாலும் என்னன்னா கண்டிஷன் போட்டிருப்பாரு, புத்து மண் உயிரோட இருக்கின்ற ஒரு மண்ணை எடுக்க கூடாது, அதுல பில்லு முளைத்திருந்தால் அந்த மண்ணை எடுத்துக்கலாம். ஏன்னா அது புரியுதுங்களா? சரிங்க. ஒரு மரம் காய் வைக்குதுன்னா அந்த மரத்தை வெட்டாதன்னு சொல்லுவேன் நான். ஒரு காத்துல காஞ்சி கீழே விழுந்துடுச்சு, காஞ்சிங்குது மரம், அதை எடுத்து அடுப்பு. அப்ப புத்து செயல் இருந்துச்சுன்னா அந்த மண்ணை எடுத்துங்கன்னு சொல்லுவேன். புத்து வேலை செஞ்சுங்குது, அதனுடைய பணியை செஞ்சுங்குது, அதை கடபார் போட்டு இடிச்சியோ மம்டி போட்டு இடிச்சியோ அதை துத்துறாதீங்கன்னு சொல்றேன். கொடுத்தோம் பாருமா, இதுல எவ்வளவு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் பல்லுயிர்கள் இருக்குமா, அத சத்து எத்தனை மாதமா அந்த தண்ணி தேங்கிக்கின்னு இருக்கு, எவ்வளவு சத்துக்கள் அதுல தேங்கி. ஒன்னே ஒண்ணு அந்த ஏரியை கூர்ந்து கவனிக்கணும். அந்த ஏரிக்கு போகிற கால்வாயை கூர்ந்து கவனிக்கணும். சாக்கடை தண்ணி போகுதுன்னா கை வைக்கூடாது, அது அமிலத்தன்மையாக இருக்கும், அதை போட்டீங்கன்னா உடம்பு எரியும், நம்பிச்சல் கொடுக்கும். இந்த இலையெல்லாம் சொன்னீங்களே, மா இலை நம்ம வச்சோம்னா மேல ஒரு 5 இட்லி ஊத்துனோம்னா கீழே எத்தனை இலைங்க வைக்கலாம்? மா இலை ஒரு 5 இலை வைக்கலாம். ஆமா 5 இலை 8 இலை சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு காட்டு அதிகமான குறைச்சிங்க. ஆமா ஒரு ஆளும் ஞானிமா அறிவை தூண்டி விட்டுக்கிறோமா, நீங்க ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஐயா 5 இலை சாப்பிடுங்க ஐயா, சூப்பரா இருந்தது, 15 இலை வச்சுங்க ஐயா, காட்டா இருந்தது சொல்லி கொடுங்க, மக்கள் எல்லாரும் பயன்பட்டு வருவாங்க. மொத்த பேரும் ஞானி ஆகிட்டீங்க, நீங்க மொத்த பேரும் ஞானி. ஒரு ஆளுக்கு சுய ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிட்டு, இதுக்கு மேல பாருங்க களத்துல இறங்க போறீங்க. ஒருத்தர் கொய்யா போறாரு, ஒருத்தர் துத்தி இலையில செய்ய போறாரு, எல்லாத்தையும் கலந்து வைக்கலாங்களையா? எல்லாம் கலந்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு இலையாக செய்துட்டு அடுத்த ஸ்டேஜ் 2 இலையா வைங்க, அடுத்த ஸ்டேஜ் 3 இது மாதிரி உங்க அனுபவம் சொல்லுங்க. சரிங்க ஐயா, சரிங்க. ஒண்ணு கசப்பு தன்மையும் விஷம் உள்ளதையும் வைக்க கூடாது, அது உங்களுக்கே தெரியும். கொஞ்சோண்டு நுனி இலையத்து வாயில கடிச்சு பாருங்க. சரிங்களா? அத்தி இலைலாம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், பயன்படுத்துங்க. மெக்னீசியம் அவ்வளவு அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்க. அடுத்து கருத்து இருக்கு, அடுத்து வந்து கால்சியம் மெக்னீசியம் இருக்கு, அடுத்து வந்து மாத விளக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. கண்டினியூா பயணிங்க, மிஸ் பண்ணிட்டு. சரிங்க, நன்றிங்க. நன்றி ஐயா. இன்னொரு சந்தேகம் ஐயா, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனாக்கா ஏரியவே காண முடியலைங்க. ஏரியில இருந்தா தான் வண்டல் மண் நீங்க சொன்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி அந்த மண் குழியில் நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்ப அதுக்கு பதிலா இப்ப ஏரியே இப்ப எல்லாமே வந்து பிளாட் போட்டு ஏரியே இல்லாம பண்ணிட்டாங்க. இப்ப வந்து நம்மளுடைய சாதாரண செம்மண் இருந்துச்சுன்னா அந்த செம்மண்ணை கூட நீங்க சொன்ன மாதிரி கலக்கி வடிகட்டி அந்த மண்ணை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கங்க ஐயா. அந்த செம்மண்ணை எடுக்கிறது கூட விவசாய நிலத்துல எடுக்காதீங்க. உங்க வீட்டாண்டுகிற மண்ணு கொஞ்சம் நோண்டி எடுத்துக்கோங்க, சுத்தமா இருக்கும். ஏன்னா விவசாயத்துல வந்து என்னன்னா யூரியா, பொட்டாசியம், களைக்கொல்லி, பால்டன். இந்த களைக்கொல்லி ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகுதுங்க. சரிங்க. பால்டன் கூட கொஞ்சம் பாத்துக்கலாங்க ஐயா. களைக்கொல்லி அப்படியே பூமியை ட்ரில் பண்ணி போதுங்க ஐயா, அவ்வளவு வந்து பயங்கரமா இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்க வீடு பகுதியில் என்ன வாழை செடி, அடுத்து கொய்யா செடி, பூ செடி, செம்பருத்தி செடி வச்சிருக்கோம், அது பக்கத்துல இருக்கிற மண்ணை எடுத்துக்கணும். மேல வந்து ஒரு 1/2 அடிக்கு செதுக்கிடுங்க. செதுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற மண்ணை நோண்டி கடவார் போட்டு இடிச்சு நோண்டி அந்த மண்ணை கரைச்சி அந்த தண்ணி எடுத்து ஊத்துங்க. லாஸ்ட்ல மண்ணு கீழே கொட்டிடுங்க. சரிங்க. அந்த மண்ணை கீழே கொட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வைங்க. அந்த தண்ணியில இருந்து அப்படியே அந்த மினரல், அந்த மண்ணு துகள்கள் போய் கீழே நிற்கும். அந்த தண்ணியை அப்படியே வந்து கீழே ஊத்திட்டு அந்த மண்ணை எடுத்து ஒரு தட்டுல ஊத்தி அப்படியே வெயில வச்சிடுங்க. 2 நாள்ல 3 நாள்ல காஞ்சிடும். மொடமொடன்னு அது வந்து அதை அப்படியே கிணம் அள்ளி போடுங்க. அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. அது 1 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, அந்த மண்ணு கெடாது. இப்ப இந்த மரங்கள் கொய்யா மரம், செம்பருத்தி, வாழைய, இது 4மே எங்க வீட்டு பக்கத்துல இருக்குங்க. சோ அதனால வந்து நாளைக்கு அரிசி ஊற வச்சு சாதத்துக்குள்ள ஆட்டி நாளைக்கே சுட்டு சாப்பிட்டாதான் தூக்கம் வரும். உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராது. நன்றிங்க, நன்றிங்க. காட்டு உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நான் சொல்றேங்க இல்லைங்க. நீங்க ஆரம்பிச்ச உடனே என்னடா சுயசரிதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவர், இன்னும் எந்த காலத்துக்கு வந்து இவர் சுயசரிதை முடிச்சுட்டு விஷயத்துக்கு வர போறான்னு சொல்லி உண்மையிலேயே கடவுளுக்கு நான் நினைச்சேன். அற்புதமான விஷயங்கள் எங்களுக்கு வாரி வழங்கிருக்கீங்க. உண்மையிலேயே சொல்றேன், இந்த காலை சக்கரத்துல இணையங்கள் அத்தனை பேருமே வந்து மிக மிக கொடுப்பனு இல்லைங்க. நானும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லிட்டேன், யாருமே நான் சொன்னவங்க யாருமே இணைஞ்ச மாதிரி இல்லைங்க. ஆனா இருந்தாலும் காலை சக்கரத்துல இருந்த அனைத்து பேர்களுமே வந்து மிக மிக கொடுப்பன் உள்ளது. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்காது. நன்றிங்க, நன்றி. காலையில 3 பேர் சிரிச்சிங்கிறீங்களே, இவ்வளவு இது எவ்வளவு பெரிய தவம் இது.
தவத்திலே பெரிய தவம் இந்த தவம் தானே, சிரிக்கிற தவம் தானே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. அதாவது இப்ப என்னன்னா நிகழ்ச்சி நீங்க எல்லாருமே வந்து டியூன் பண்ணி விட்டீங்க. அதாவது எல்லாருமே கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க போல இருக்கு. சரி. விஷயங்கள் வந்து நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க எல்லாருக்கும் உள்வாங்கி வச்சதுனால அவங்க உள்ளுக்குள்ளதை உள்ளதை வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லா விளக்கிட்டு இருக்கிறாங்க. கேள்விகளாகவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு நேரமின்மை இல்லாதனால வேற ஒண்ணும் இல்ல. நம்ம அடுத்த வாரம் வந்து உங்களோட அடுத்த வாரமும் உங்களுக்கு கேள்வி பதிலாவே ஓடிடக்கூடாது. உங்களோட வந்து உங்களையும் சில நிகழ்ச்சிகள் வந்து நீங்க கற்றுக்கிறதுக்கு வந்து அனைவரும் இடம் கொடுக்கணும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு, உங்கள் மனதிலே ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஐயா வந்து அந்த காலை சக்கரம் நிகழ்வு வந்து நான் குரூப்ல அவங்களை எது சேர்த்து விட்டுறேன். நீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. அதுல வந்து கூட நம்ம அவங்களை வந்து அந்த பதில்களை வந்து அதுல நம்ம சொல்லுவோம். அப்படிங்கறது வந்து அந்த குழுல உள்ளவங்க பண்றது நமக்கு தான் விஞ்ஞான கல்வி கம்மியாச்சு. என்னால அது கொள்ளவே போக முடியாது. எப்படி அவங்க கேள்வி என்னங்கறதுனாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. சிறப்பான நிகழ்ச்சி ஐயா. உங்க ஸ்பீச் ரொம்ப சூப்பர். அந்த எங்க வீட்டுல ஒரு குட்டி இலை இருக்குது. அதை எடுத்து வீடியோ காட்டலான்னு பாக்குறேன். அது எப்படி செய்யறேன்னு எனக்கு தெரியல. நான் அதை எடுத்து நான் வீடியோ அனுப்புறேன் ஐயா. ஐயா அனுப்பிச்சு விடுங்க. அவர் எனக்கு அனுப்பிச்சு விடுறாரு. சரி, நம்பர் சொல்லுங்க. இல்ல குழுவுல போட்டுருங்க. ஏன்னா ஐயாவுக்கு கொஞ்சம் இது பண்ண முடியாது. நீங்க குழுவுல போடுங்க, நான் எடுத்து அனுப்பி விடுறேன். இல்லன்னா நம்ம அந்த காலச்சக்கரம் குழுவிலே போடுங்க, நான் எடுத்து அனுப்பி விடுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. இந்த ஐயா சொன்னார்ல தூங்கவே இல்லைன்னு, அது மாதிரி நானும் கரெக்டா என் பையன்கிட்ட சொல்லிட்டு நானும் ரெடியா இருந்தேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண 10 பேரை அரிசி ஊற வச்சிடுங்க. இன்னைக்கு விட மாட்டீங்க. வீட்டுல இப்ப ரெடியாவே இட்லி மாவும் இருக்குது, வாழை இலையும் இருக்கு வீட்டுல. நான் இன்னைக்கே செஞ்சிருவேன். சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா நன்றிமா நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நேரம் காலங்கள் நமக்கு வந்து இல்லைங்கிறதுனால இந்த நிகழ்வை வந்து தொடர்பு நமக்கு இன்றைய நிகழ்வு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை பங்களித்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சங்கத்திற்கும் மற்றும் சன் கண்ணப்பனையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பனம் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே இன்று ஒரு சூறாவளியாய் நம்மளை ஒரு மகிழ்விக்க நம்முடன் இருந்து இன்று ஒரு நிகழ்வை ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக மாற்றி கொடுத்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை 5:30 மணி அளவில் சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, நமஸ்காரம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்பரை போடுங்க சார். நம்பரை ஒரு போன் நம்பர் குரூப்ல போடுறேன். குரூப்ல போடுறேன். என் நம்பரை நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க சார். 8939 2389 22. தேங்க்யூங்க. 8939238922 மூலிகை மகேந்திரன். நன்றிங்க. ஓகே, நல்லது நல்லது நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிமா நன்றி. அருமையான தகவல். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க மகிழ்ச்சி. நீண்ட நேரமானாலும் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக அமைந்ததற்கு வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சிங்க.